அடுத்ததாக மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் மருதையன் அவர்கள் உரையாற்றுவார். கூட்டத்தின் தலைவர், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினுடைய மாநில தலைவர் தோழர் முகுந்தன் அவர்களே, எனக்கு முன் உரையாற்றி சென்ற புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் தோழர் சார்வாகன், மனித உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராஜு அவர்களே, இது பெரியார் பிறந்த மண்தான், இது மதச்சார்பின்மையை நிலைநாட்டும் மண்தான், இது மோடி உள்ளிட்ட மதவெறியர்களை எதிர்கொண்டு நிற்கும் மண்தான் என்று நிரூபிக்கும் வகையிலே இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்ற திருச்சி நகரத்தின், தமிழகத்தின் உழைக்கும் மக்களே, இந்த கூட்டம் நாம் நடத்தக்கூடிய கூட்டம் தான். இருந்தாலும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து பாரதிய ஜனதாவை பற்றிய கூட்டம் என்பதால் அவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நாயகனான அரசியல் துருப்புச் சீட்டான விநாயகரிலிருந்து நாம் தொடங்குவோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சென்னையிலே ஒரு வேடிக்கை நடந்தது. 10 அடி பிள்ளையார், 20 அடி பிள்ளையார், துப்பாக்கி வச்ச பிள்ளையார், கூலிங் கிளாஸ் போட்ட பிள்ளையார், பாகிஸ்தான் எதிர்ப்பு பிள்ளையார், கார்கில் பிள்ளையார், மதமாற்ற எதிர்ப்பு பிள்ளையார், இப்படி பல பிள்ளையார்கள் சென்னையில். அதுல ஒரு பிள்ளையார் வெள்ளி பிள்ளையார். நீங்கள் பத்திரிகையில படித்திருக்க கூடும். வெள்ளியிலே ஒரு பிள்ளையார் செய்து வைத்து அதற்கு திரளாக மக்கள் கூட்டம். இந்து முன்னணிக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எல்லா பிள்ளையாரையும் கடல்ல கரைப்பது போல இந்த வெள்ளியில செஞ்ச பிள்ளையாரையும் நாங்கள் கடல்ல தான் கரைப்போம் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. சென்னை மாநகர காவல்துறைக்கு பெரிய தலைவலி. இந்த வெள்ளி பிள்ளையாரை இவன் கடல்ல போய் போட, அதை எவனாவது திருடிட்டு போக, அப்புறம் பாகிஸ்தான் தீவிரவாதி திருடிட்டான் பிள்ளையார, அதை கண்டுபிடின்னு இவங்களை போட்டு நோண்ட, இவன் எங்க திரிகிறது? இங்க சங்கிலி எடுத்தவனே கண்டுபிடிக்க முடியல, கடலுக்குள்ள பிள்ளையார போட்டு அதை தோண்டி எடுத்து, இது பெரிய தலைவலி. அதனால வெள்ளி பிள்ளையாரெல்லாம் கரைக்க கூடாது, வேணா எங்கன்னா கோயில் கட்டி அப்படியே வச்சிருங்க அப்படின்னு கமிஷனர் ஆபீஸ்ல சொல்றாங்க. இல்ல இல்ல, விநாயகர்னா கடல்ல கரைக்கிறது தான் இந்து மரபு, அதுதான் விநாயகருடைய விசர்ஜனம், அப்படிதான் நாங்க மத மரபு படி செய்யணும், கரைத்தே தீர்வோன்றாங்க இவங்க. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரிக்கு லேசா சந்தேகம் வந்திருக்குது. வெள்ளியில பிள்ளையார் செஞ்சு எவனாவது கடல்ல தூக்கி போடுவானா? அதனால அவர் உயர் அதிகாரிகளோடு பேசிட்டு, சார் எதுக்கும் நம்ம அந்த பிள்ளையாரை கொஞ்சம் சுரண்டி பார்ப்போம் அப்படின்னு. இது இந்து பத்திரிகையில் வந்தது, என்னுடைய கதை அல்ல. அப்போ இந்து முன்னணி பிரமுகர்களை கூப்பிட்டு, சரிங்க நீங்க கடல்ல கரைங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, அதை லேசா உரசி பார்த்துக்கிறோம். அது நீங்க எதுக்கு உரசுறீங்க? எங்க மத நம்பிக்கையில உரசாதீங்க. மத நம்பிக்கையில உரசலையா, பிள்ளையார உரசி பார்க்குறோம் லேசா. அது ஒருவேளை இரும்புல செஞ்சு வெள்ளி பெயிண்ட் அடிச்சிருக்குதா, கோட்டை அடிச்சிருக்குதான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. எங்க பிள்ளையாரு நாங்கள் வெள்ளியில் செஞ்சுருக்கோம், நாங்கள் கொண்டு போய் கடலில் கரைப்போம், எங்கள் மத உரிமையில் அனாவசியமாக தலையிடாதீங்க. இது இந்து முன்னணியினுடைய கூற்று. கடைசியாக என்ன நடந்தது? இந்து முன்னணி தான் ஜெயிச்சது. போலீஸ் பாதுகாப்போட போய் ஒரு மற்ற பிள்ளையாரெலாம் ஒரு 500 மீட்டரில் கரைக்கிறாங்கன்னா, இதை கொண்டு போய் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ளே போட்டு வந்தாங்களாம். இதோடு அந்த கதை முடிந்தது. இந்த பிள்ளையாருடைய விலை, அதனுடைய எடை அடிப்படையில் 10 to 15 லட்சம் ரூபா. இப்போ இந்த பிள்ளையார் உண்மையிலேயே வெள்ளியா
இல்லை இரும்புக்கு வெள்ளி கோட்டிங் அடிச்சதா உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. இந்து முன்னணியை கேட்டால் அது வெள்ளி பிள்ளையாருன்னு சொல்லுவான். போலீஸ்காரனை கேட்டால் அதெல்லாம் எவனா கிறுக்கு போடுவானாங்க, அது இரும்பு பிள்ளையாருக்கு தான் இவன் வந்து வெள்ளியில் கோட்டிங் அடிச்சிருக்கான்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு தீர்வு என்ன? அந்த பிள்ளையாரை உரசி பார்க்கறது தான். அப்படி மோடிதான் இந்த நாட்டை மீட்க வந்த மீட்பர், அவர்தான் பிரதமர் வேட்பாளர், அவர்தான் நாட்டின் கலங்கரை விளக்கம்னு சொல்றீங்களே, அவரை கொஞ்சம் உரசி பார்க்கிறோம்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கு தான் இந்த கூட்டம். அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இல்ல எங்களுக்கு கலவரமா இருக்கு, இவங்க உரசரன்றாங்க, எப்படி கூட்டத்தை அனுமதிக்கிறீங்க? போலீஸ்காரனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் அவன் உரசனான் பேர் கேட்டால் இவன் ஏன் கலவரமாகறான்? ஏனென்றால் கேள்வி கேட்காமல் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், மோடி தான் தலைவர் என்பதை. இப்ப யாரு கையை பிடிச்சா அழுத்தம்? நீங்க கூட்டம் நடத்தாதீங்கன்னு சொன்னோமா? இதே காரியத்தை தான் 1992 இவர்கள் செய்தார்கள். அயோத்தியிலே பலான இடத்துல பாபர் ஜன்மபூமி, பாபர் மசூதியிலே ராமன் பிறந்தான். எப்படியா சொல்றீங்க நீங்க? ராமர் ராமாயணம்ன்றது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். திரேதாயுகம்னா உங்க கணக்குப்படி சில லட்சம் ஆண்டுகள் ஆகுது. அவ்வளோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி ஒரு இதுவே கிடையாது, கோயிலெலாம் கிடையாது. ஒரு மானிடவியல் அடிப்படையில், வரலாறு அடிப்படையில் பார்த்தா இதெல்லாம் பொருத்தமா இல்லையே நீங்க சொல்றது என்று கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. கடைசியாக அத்வானியோ ஆர்எஸ்எஸ் காரர்களோ என்ன சொன்னார்கள்? ராமன் பாபர் மசூதி இருக்கிற இடத்துல பிறந்தான் என்பது எங்கள் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்க முடியாது, நாங்க மசூதியை இடிப்போம். அது மாதிரி மோடி திறமையானவர், மோடி இந்த நாட்டின் கலங்கரை விளக்கம் என்பது அவர்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கேள்வி கேட்கக்கூடாது, அதை ஆராயக்கூடாது. அப்படி யாராவது ஆராய முயற்சித்தால், அஜித்தே ஒத்துக்கிட்டாரு, அமிதாப் பச்சனே ஒத்துக்கிட்டாரு, ரஜினியே ஒத்துக்கிட்டாரு, உனக்கு என்ன? இப்படி வந்து பொய்யாக சொல்லாதவனை எல்லாம் சொன்னான்னு சொல்லி அப்படி சில ஆதாரங்களை அவர்கள் உருவாக்கி காட்டுவார்கள். லட்சம் இளைஞர்கள் வராங்களாம், பொன்மலை ஜி கார்னர்ல மீட்டிங்கா, இவ்வளவு பேர் திரள்றாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாத உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவ்வளவு இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாடு பூரா மோடி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவர் பிரதமர் ஆவார் என்று நம்புகிறார்கள். அதுக்காக முன்பதிவு செய்து கொண்டு ஜி கார்னருக்கு வர்றாங்க. உங்களுக்கு என்ன கேடு அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. நான் தஞ்சாவூர் தாங்க, கடந்த ஒரு 30-35 ஆண்டுகளா இப்படி வந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த ஜி கார்னர் பொன்மலையில் வழக்கமாக என்ன கூட்டம் நடக்கும்னா, ஆவி எழுப்புற கூட்டம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பல பாஸ்டர்களும் பாதிரியார்களும் ஒரு 30-35 வருஷமா இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ரட்சிக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இயேசு வந்த பாடில்லை, இப்போ மோடி வருகிறார். ஏயா 35 வருஷமா இயேசு வரல, முதல்ல இயேசு வரட்டும், அப்புறம் எல்லாம் மோடி வந்து மோடி பிரதமர் ஆகிறது. இயேசு வந்து இயேசு ரட்சிக்கணும், அப்புறம் தான் மோடி வந்து மோடி பிரதமர் ஆக முடியும். எவ்வளவு பார்த்துட்டேன். இப்போ தானே முதல் கூட்டம் நடத்துறீங்க, இருக்கு இன்னும் 30-40 வருஷம் இருக்குது. இந்த கதையெல்லாம் யாரிடம்? இளம் தாமரைகளாம், இளம் கொள்ளிக்கட்டைகள், கொள்ளிக்கட்டைகள் மாநாடு. இந்த இவர்களை கொள்ளிக்கட்டை என்று சொல்லும் போது, அல்லது இந்த கூட்டத்தின் தலைப்பை பார்க்கும் போது, படுகொலை குற்றவாளி, டாடா அம்பானிகளுடைய எடுபிடி, இந்தியாவின் ராஜபக்சே என்றெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுமையா இருக்குது என்று மெல் இதயம் கொண்டவர்கள் யாராவது நினைக்கலாம். அது கடுமையா இல்லை, ரொம்ப கம்மியா இருக்குது. வரலாறு தெரியாது. இன்றைக்கு சுமார் 20-30 வயதுக்குட்பட்டவர்கள், பல இளைஞர்கள், ஏற்கனவே சார்வாகன் பேசியதை போல ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், தொலைக்காட்சியில், பத்திரிகைகளில்
தினத்தந்தியில் போடுறான், நாளை மத்திய பிரதேசத்தில் மோடி பேசுகிறார். நாளைக்கு என்ன பொன்மலையிலையா பேசுகிறாரு? மத்திய பிரதேச நாளைக்கு பேசுனா இங்கே இருக்கிறவனுக்கு என்ன? தினத்தந்தியில் எதுக்கு அந்த செய்தி? இப்படி உருவாக்கப்படுகின்ற செய்தியால் இவர்களுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு 2013 இந்த செப்டம்பர் மாதத்தில் இங்கே கூட்டம் நடத்துகிறோம். 1992 டிசம்பரில் பாபர் மசூதி இடிப்பதற்கு முன் இந்த மோடியினுடைய குஜராத்தில் சோமநாதபுரத்தில் தொடங்கி அயோத்திக்கு நடத்திய ஒரு அத்வானியினுடைய ரத யாத்திரை என்ற ரத்த யாத்திரை பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை காவு கொண்டது. அன்றைக்கு ராமன் பிறந்த இடம், இதை யாரும் கேள்விக்குள்ளாக்க முடியாது என்று ஒரு பொய்யை, ஒரு புனை சுருட்டை வைத்துக் கொண்டு நாடு முழுதும் ஒரு நரவேட்டையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது இந்த திருச்சியில், இந்த தமிழகத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகமும் எங்களுடைய தோழமை அமைப்புகளும் ராமன் எரிப்பு போராட்டம் நடத்தினோம். சும்மா ராமனை எரிக்கல. ராமன் என்பவன் மனு தர்மத்தின் காவலன், நால்வர்ணத்தை நிலைநாட்ட பாடுபட்டவன், ஒரு கொடூரமான ஆணாதிக்கவாதி. கடவுளை வழிபடும் உரிமையை ஒரு சூத்திரன் கேட்டான் என்பதற்காக அவனுடைய தலையை சீவி கொலை செய்தவன். இதெல்லாம் நாம் சொல்லவில்லை. இதற்கான ஆதாரங்கள் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. அப்ப ராமன் என்பவன் சாதியத்தை, வருண தர்மத்தை காப்பாற்றுவதற்கான கடவுள் என்றால் அந்த கடவுளை எங்களுடைய மக்கள் எதற்காக வணங்க வேண்டும்? அதை நாங்கள் எதிர்ப்போம் என்ற அடிப்படையிலே தான் அந்த ராமன் எரிப்பு போராட்டம். பிறகு அவர்கள் 92 டிசம்பரிலே மசூதியை இடித்தார்கள். 93 மே மாதம் இதே திருச்சியில் திருவரங்கத்தில் கருவறை நுழைவு போராட்டம் நடத்தினோம். கருவறை நுழைவு போராட்டம் எதற்காக? இந்துக்கள் ஒற்றுமை என்று சொல்லிக் கொள்ளுகிற இவர்கள் இந்து கோயில்களில் பார்ப்பனர்களை தவிர வேறு எந்த சாதியினர் அர்ச்சகராக்கப்பட்டாலும் அவர்கள் சிலையை தொட்டால் சாமி செத்துவிடும், சிலை தீட்டாகிவிடும் என்று ஆகம விதிகள் கூறுகின்றன. அவர்களை அர்ச்சகராக்க முடியாது, இது இந்துக்களின் மத உரிமை என்று சொல்லி அதை அரசியல் சட்டத்திலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்து ஒற்றுமை என்பது ஒரு நாடகம் என்பதை அம்பலப்படுத்துவதற்காக அன்று நடைபெற்றது அந்த போராட்டம். 1992 டிசம்பரில் பாபர் மசூதியை இடித்தவர்கள் நாங்கள் போராட்டம் நடத்தும் போது இந்த ராமகோபாலனும் இந்து முன்னணிக்காரர்களும் கோயிலை பாதுகாப்பதற்காக அங்கே ஜெபம் செய்தார்கள், பயந்து போய். அந்த போராட்டத்தை ஒட்டி அந்த திருவரங்கம் பகுதியில் இருந்த ஒரு மூத்த திமுக காரர் சொன்னார், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொன்னார். மே 1 போராட்டம். கோயிலுக்குள்ள கூட நுழையல. எல்லாரையும் இங்கே ஆயிரக்கணக்கானவர்களை கைது செய்து அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சிறையில். எப்படி ஜெயிச்சிட்டோன்னு சொல்றீங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், திருவானைக்காவலில் ஒரு வாரம் முன்னால் ராமகோபாலன் கூட்டம் நடத்தினார். ஸ்ரீரங்கத்து ஐயரெல்லாம் தெருவில் உட்கார்ந்து கூட்டம் கேட்டாங்க. எனக்கு 80 வயசாகுது. ஆனானப்பட்ட ராஜாஜி வந்த போதே ஒருத்தனும் ரோட்டில் உட்கார மாட்டான். இப்போ தெருவில் உட்கார்ந்து கேட்குறான்னா அந்த அளவுக்கு பயந்துட்டானுங்க. இது உங்களுக்கு வெற்றி தான் சொன்னாரா அன்னைக்கு அந்த திமுக காரர். அதனால அதை ஒட்டி மே 24 அன்று நுழையக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கருவறைக்குள்ளே எங்களுடைய தோழர்கள் நுழைந்தார்கள். அரங்கநாதன் சிலையை தீண்டினார்கள். தீண்டியது மட்டுமல்ல, அந்த கருவறைக்குள்ளே பெரியார் அம்பேத்கரின் படங்களை எடுத்து சென்றார்கள், தீண்டாமை எதிர்ப்பு போர்க்குரலாக. அதெல்லாம் புகைப்படம் எடுத்து நாங்களே பத்திரிகைக்கு கொடுத்தோம். வழக்கு போடப்பட்டது. நாங்கள் நுழையவில்லை என்று சொல்லவில்லை.
ஆம் நுழைந்தோம் என்று 34 தோழர்கள் நீதிமன்றத்தில் சொன்னார்கள். ஆனால் அந்த கோயில் ஐயருங்க இவங்கெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒன்றும் சொல்லல, கடவுள் சாட்சியாக நாங்கள் நுழைஞ்சோம். ஆனால் கடவுளுக்கு நியாயமாக, கடவுளுக்கு உண்மையாக அவங்க சாட்சி சொல்லலை. அவர்களுக்கு அவ்வளவு பயம், அச்சம். அதை ஏற்படுத்தியது இந்த பெரியார் பிறந்த மண். இந்த போராட்டம், இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், பாரதிய ஜனதாவிற்கு எதிராக, சங்க பரிவாரத்திற்கு எதிராக ஒரு இடையறாத விடாப்பிடியான போராட்டத்தை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பாபர் மசூதி பிரச்சனையை வைத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்த பிறகு அதிகமான அளவுக்கு நாடாளுமன்ற நாற்காலிகளை பெற்ற பிறகு 98 தொடங்கிய அந்த காலத்தில் திராவிட இயக்கத்தின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, பாமக உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த பார்ப்பன பாசிஸ்டுகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழகத்துக்கு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேடி கொடுத்தார்கள். பெரியாருக்கும் அவருடைய உழைப்புக்கும், அம்பேத்கருக்கும் அவருடைய உழைப்புக்கும் போராட்டத்துக்கும் இவர்கள் துரோகம் இழைத்தார்கள். ஒருவேளை இவர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி RSS-ஐ தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைத்திருந்தால் இன்றைக்கு மோடி இங்கே உள்ளே நுழைந்திருக்க முடியாது. இன்றைக்கு மோடி உள்ளே நுழைய காரணம் இந்த திராவிட இயக்க கட்சிகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுத்தார்கள். அதற்கு பின்னாலே வாஜ்பாய் தலைமையிலே அமைந்த ஆட்சியில் 18 கட்சிகள் கூட்டணி சேர்ந்தன. ஆனானப்பட்ட திமுக பெரியார் கொள்கையை வச்சிருக்கிறவனே சேர்ந்துட்டான்பா, நமக்கு என்ன எல்லாரும் சேருவோம் அப்படின்னு எல்லாரும் தயங்கி இருந்தவன்லாம் சேர்ந்துட்டான். அப்போ ஒதுக்கப்பட வேண்டிய, வெறுக்கப்பட வேண்டிய ஒரு கொலைகார பாசிஸ்ட் கும்பலுக்கு அங்கீகாரத்தை இவர்கள் தேடி கொடுத்தார்கள். தங்களுடைய பதவிக்காக, தங்களுடைய பிழைப்புக்காக இதை அவர்கள் செய்தார்கள். அதன் விளைவு என்ன? 2002 மோடி நடத்திய இனப்படுகொலை, முஸ்லிம் இனப்படுகொலை. 2002 நான் அந்த விவரங்களுக்குள்ள இப்ப போகவில்லை. ஏறத்தாழ 2000 அப்பாவி முஸ்லிம்கள், பெண்கள், குழந்தைகள் உலக வரலாற்றில் எங்கும் காணாத அளவிற்கு, முன்னர் ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சிலுவை யுத்தம் என்று சொல்வார்களே வரலாற்றில், அப்போது நடந்த கொடுமைகளைப் போல, அல்ல செங்கிஸ்கான் என்ற காட்டுமிராண்டி நடத்திய கொடுமைகளைப் போல, அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நாகரீக சமுதாயம் என்று சொல்லப்படும் இந்த நாட்டில் அரங்கேறியது. 2000 முஸ்லிம்கள் அப்படி வேட்டையாடி கொல்லப்பட்டார்கள், எந்த குற்றமும் செய்யாதவர்கள். இப்படி ஒரு அநீதி நடந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தது. லேசாக முணுமுணுத்தது. இங்க இருக்கிறாரே புரட்சி புயல், ஈழத் தமிழருக்காக அந்த இந்த ரேமாண்ட் பேண்ட் பிட்டு ஒன்று, கருப்பு பேண்ட் பிட்டை போட்டு இப்படி உருவிட்டே இருப்பார். அது ஸ்டிஃபா இருக்கணுமா? அவரு தான் நாடாளுமன்றத்திலே மோடிக்கு வக்காலத்து வாங்கி உரையாற்றினார். இந்த வெட்கக்கேட்டை அவர் எழுதுகிறார். கோபால்சாமி, நீங்க பேசுங்க, நீங்க தான் ஆதரிச்சு தீவிரமா பேச முடியும் அப்படின்னு அத்வானி என்னை கேட்டுக்கொண்டார். அதை இன்னும் நான் பெருமையாக எண்ணுகிறேன். விளக்குமாறு நாய் மாதிரி இவ்வளவு கேடுகட்ட ஒரு வேலையை செய்துவிட்டு, கேவலமான அற்பமான ஒரு பிழைப்பாகத்தை செய்துவிட்டு, அது இவருடைய வாய் சாமர்த்தியத்துக்கு, பேச்சு திறமைக்கு, அறிவாற்றலுக்கு கிடைத்த ஒரு பாராட்டாக ஒரு மனிதன் பீற்றி திரிகிறான் என்றால் அந்த பிராணியை என்னன்னு சொல்றது? இப்படி இந்த கட்சிகள் அவர்களுக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அன்றைக்கு இதே தமிழகத்தில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, பிப்ரவரி 27 அன்று தொடங்குகிறது இந்த குஜராத் படுகொலை. அன்னைக்கு நான் திருச்சியில் தான் இருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இதனுடைய பரிமாணம் தெரிய ஆரம்பிக்கிறது. உடனே இதை எதிர்த்து நாம் கூட்டங்கள் நடத்த வேண்டும், அனுமதிக்க கூடாது என்று உடனே தஞ்சையில் ஒரு கூட்டம் நடந்தது,
மார்ச் 2 அல்லது 3 தேதி அந்த கூட்டத்திலே பல இஸ்லாமியர்கள் வந்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள், எங்களுக்கு யாரும் இல்லை என்று. இப்படி ஒரு அநீதி நடந்த போது இவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தார்கள், ஆதரவு கொடுத்தார்கள். அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா ஆட்சி, மாநில அரசு மோடி ஆட்சியை போல மதமாற்ற தடை சட்டம், கிடாவெட்டு தடை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தது. கொஞ்சம் நான் இந்த ஃபேஸ்புக் தலைமுறைக்காக இதெல்லாம் பேசுகிறேன். இப்போ இளைஞர்களுக்காக, வரலாறு தெரியாதவர்களுக்காக, கிடாவெட்டி சாமி கும்பிடுவது காட்டுமிராண்டித்தனம், அது கிரிமினல் குற்றம் என்று கிடாவெட்டி சாமி கும்பிட்டவங்களை எல்லாம் மதுரை மாவட்டத்தை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை விட மேல் ஜாதி என்று இவ்வளோ பெரிய மீச முறுகிறவங்கெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டி வெட்டுறதுக்கு தைரியம் இல்லாமல் கைதாகி உள்ளே இருந்தாங்க. அந்த ஆட்டுக்கிடாவை கூட நாங்கள் தான் வெட்ட வேண்டியிருந்துச்சு. இதே திருச்சியில் பெரிய கடை வீதியில் அதுக்கு ஒரு கொலை முயற்சி வழக்கு போட்டானுங்க. ஆட்டுக்குட்டியை வெட்டினதுக்கு கொலை முயற்சி வழக்கு, அதுக்கு சிறை. இது கிடா வெட்டும் போராட்டம், இது ஒரு பெரிய போராட்டம் போல. இதை தமிழ்நாட்டில் எவனாலையும் செய்ய முடியல. இவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை இருந்தது. மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராகவும் அப்படி போராடினோம். அதற்கு பின்னால் 2003 தஞ்சையிலே பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு என்ற ஒரு மாநாடு நடத்தி அதிலே குஜராத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்களை வரவழைத்து அவர்களை பேசச் செய்தோம். ஜாதி ஆதிக்க கொடுமையால் பாதிக்கப்பட்ட திண்ணியம், திண்டுக்கல்லை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பேச வைத்தோம். அஸ்கார் அலி என்ஜினியர் என்ற ஒரு மதசார்பற்றவருடைய மகன் இர்ஃபான் என்ஜினியர் இன்றைக்கு மோடியை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளை, மாயா கோத்னானி என்ற அவருடைய அமைச்சரை, அதற்கு கீழே இருந்த RSS காரர்களை ஆயுள் தண்டனை கைதிகளாக வழக்கு போட்டு உள்ளே உட்கார வைத்திருப்பதற்கு பொறுப்பான தீஸ்தா சேத்தல்வாத் என்ற பெண்மணியை அவரை அழைத்து பேச வைத்தோம். இப்படி பலர் வந்து உரையாற்றிய அந்த 2 நாள் மாநாட்டில் சங்கராச்சாரிய பாட கட்டி தூக்கணும். இது எப்போ நடந்துச்சு? இந்த மாநாட்டில் 2003. 2004 அம்மா சங்கராச்சாரியை தூக்கிட்டாங்க, தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க சங்கரராமன் கொலை கேஸில். அப்போ ஒரு ஆன்மீக பக்தர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பாட கட்டி தூக்குனீங்களா, அதோட விளைவு தான் அம்மா உள்ளே வச்சுட்டாங்க சங்கராச்சாரிய. நான் அப்போவே நினச்சேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த மூட நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு அந்த மூட நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் ஆத்திகர், அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்போ 2003 நாங்கள் மாநாடு நடத்தினோம். 2004 சங்கராச்சாரி உள்ளே போனாருன்னா, இப்போ 2013 நாங்கள் மோடிக்கு கூட்டம் நடத்துகிறோம். 2014 அவர் உள்ளே போவாரா? எனக்கு மூட நம்பிக்கை இல்லை, ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கும். அவர்கள் யோசித்துக் கொள்ளட்டும் என்ன நடக்கும் என்பதை, விளைவு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் யோசித்துக் கொள்ளட்டும். அதனால் இந்த மோடி மேனியா என்பது என்ன காரணம் எது என்று தெரியாமல் பரவுகின்ற ஒரு சிக்குன்குனியா, டெங்கு மாதிரி இது இந்த மோடி மேனியா. அதெல்லாம் கொசுவால் பரவுதுன்னா இது மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதன் வழியாக இந்த நோய் வந்து பரவுகிறது. இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த நோயின் அறிகுறிகள் என்ன, இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? காங்கிரஸ் வந்து ஊழல் ஆச்சுங்க, விலைவாசி ஏறி போச்சு. மோடியோடைய குஜராத் பாருங்க, வளர்ச்சி. வளர்ச்சின்னா என்னங்க? அந்த சார்வாகன் சொன்னது போல வளர்ச்சின்னா என்ன? 1-2 சொல்கிறாங்க. நிறைய அந்நிய முதலீடு வருது, பயங்கரமாக வேலை வாய்ப்பு இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லையே, தான் இணையத்தில் இருக்குது, மீடியாவில் எழுதுகிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் எப்படி பொய்யா இருக்க முடியும்? இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய பதில். இதற்கு மேல் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் விடை எதுவும் இல்லை. மோடியை இன்றைக்கு ஒரு அசாதாரணமான மனிதராக, இந்த தேசத்தை காப்பாற்ற வந்த மீட்பனாக இன்னைக்கு எப்படி இந்த ஊடகங்கள் சித்தரிக்கின்றனவோ, அதே போல 2002, 2003 ஆண்டுகளில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது
ஒரு 10 ஆண்டுகளாக ஏறத்தாழ மன்மோகன் சிங்கை அப்படி சித்தரித்தார்கள். பத்திரிகை படித்தவங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அரசியல்வாதிகள்லாம் பித்தலாட்ட பேர் வழிகள், எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்தவன், படிக்காத முட்டாள்கள். மன்மோகன் சிங் பொருளாதார வல்லுனர், அவர் அமெரிக்காவில் பணியாற்றியவர், IMFல அதிகாரியாக இருந்தவர், கரைபடாத கரம், சில்லறை கிடையாது, தொலைநோக்குள்ளவர். வரிஞ்சு தள்ளினாங்க. மன்மோகன் சிங் தான் இந்த நாட்டை காப்பாற்ற ஒரே தீர்வு அப்படின்னு அன்றைக்கு பிரச்சாரம் செய்தன இந்த ஊடகங்கள். அந்த காலத்தை நினைவுபடுத்திக் கொள்பவர்களுக்கு அது புரியும். அப்படி பிரச்சாரம் செய்த போது இந்த மன்மோகன் சிங் ஒரு அமெரிக்க கைக்கூலி, இவன் நாட்டை வித்துருவான், இந்தியாவுக்கு விசுவாசமானவன் அல்ல, மக்களுக்கு பொறுப்பானவர் அல்ல, திறமை வல்லுநர்னு பேசுறதெல்லாம் தவறு என்று அம்பலப்படுத்தினோம். அன்னைக்கே பேசினோம், எழுதினோம். ஆனால் இதே ஊடகங்களுடைய மாய்மாலத்தின் காரணமாக மக்கள் அன்றைக்கு புரிந்து கொள்ளவில்லை. விளைவு, மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார், காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு தோழரே நீங்க அப்பவே சொன்னீங்க, ஆனா அப்போ புரியல, இப்போ பாருங்க எல்லாம் அப்படியே நடக்குது என்று சொல்லுகிறார்கள். இப்போ மோடியை பத்தி சொல்லுகிறோம். 2023 தோழரே நீங்க அப்பவே சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம மனுஷனா இருக்க லாயக்கில்லை. அப்பவே சொன்னோம்ல. இப்போ அதே வேலையை அப்படியே திரும்ப செய்கிறார்கள் இவர்கள். இப்போ மோடி 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 மோடின்னு அன்னைக்கு மன்மோகன் சிங்கை எப்படி மார்க்கெட் செய்தார்களோ அதே போல மோடியை மார்க்கெட் சந்தைப்படுத்துகிறார்கள். ஏன் சந்தைப்படுத்துகிறார்கள்ங்கிறதை நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் எல்லோரும் சொல்வது போல மோடி ஒரு தனிநபர் அல்ல. இப்போ ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஜெயலலிதா தான் அதிமுக, அப்புறம் எல்லாரும் சைபர் தான். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது அவங்களே எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம், அதை பற்றி கேள்வியே கிடையாது. இப்போ திமுகவில் அப்படி சொல்வதில்லை, மற்ற பல கட்சிகளில் அப்படி சொல்றதில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, எங்கள்கிட்ட பல தலைவர் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான்றாங்க. அப்படி ஒரு கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை முன்னிறுத்த முடியாமல் ஒரு தனிநபரை முன்னிறுத்தி அவருக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள வேண்டிய கேவலமான நிலைமையில் அந்த கட்சி இருக்குது. இது அவனுக்கு சொரணை இருந்தாக அவர் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் மோடி என்பவர் ஒரு தனிநபர் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி, அதனுடைய மிக மோசமான ஒரு பிரதிநிதி. ஒருவேளை நாளைக்கு மோடி இல்லை, இன்னொரு கேடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னாலும் அது இப்படிதான் இருக்கும். அத்வானியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இப்ப நாங்க சொல்வது எல்லாம் செல்லுபடியாகும். பாரதிய ஜனதா என்பது ஒரு பாசிஸ்ட் கட்சி. அதனை பார்ப்பன இந்து மதவெறி பாசிஸ்ட் கட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது இளைஞர்களுக்காக, வரலாறு தெரியாதவர்களுக்காக. சுருக்கமாக இதை நான் சொல்லுகிறேன். இந்த கட்சி வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இருக்குது. வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இந்த கட்சி உருவாக்கப்பட்டாலும் காங்கிரஸ் கட்சி அளவுக்கு கூட இந்த நாட்டின் விடுதலைக்காக இவர்கள் குரல் கொடுத்தவர்கள் அல்ல. இவர்கள் வெள்ளைக்காரன் ஆட்சியின் காலை நக்கி பிழைத்தவர்கள், மன்னர்களுடைய கைக்கூலிகளாக இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பாரதிய ஜனதாவினுடைய தாய் கழகமான RSS என்பது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த சித்பவன் பேஷ்வாக்கள் என்ற பார்ப்பன அரச பரம்பரையை சார்ந்தது. திப்பு சுல்தான் என்ற மாபெரும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு விடுதலை வீரனை காட்டி கொடுத்தவர்கள் இந்த பேஷ்வாக்கள். அந்த மரபு தான் இவர்களுடைய மரபு. எல்லோரும் போற்றி புகழ்கின்ற வித்தகர் வாஜ்பாய் இந்தியாவிலே ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற போது ஒரு நாள் ஜெயிலில் இருக்க பயந்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தவர். இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக
அம்பலமாகி சந்தி சிரித்த விஷயங்கள். ஆக RSS என்ற இயக்கம் இந்த நாட்டில் மனு தர்மத்தை, நால்வர்ணத்தை, முதலாளித்துவத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான இயக்கம். பெரியாரும் அம்பேத்கரும் மகாத்மா ஜோதிபா பூலேயும் என்ன கொள்கைகளுக்காக இருந்தார்களோ அதற்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டவர்கள் இவர்கள். இவர்களுடைய கட்சியான ஜனசங்கம் என்பது இந்தியாவில் ஒரு காலத்திலும் தலையெடுக்க முடியவில்லை. எப்ப தலையெடுக்க முடிந்தது? ராம ஜன்ம பூமி பிரச்சனையை எடுத்த போதுதான். பாபர் மசூதி இடிப்பு என்பதை நோக்கி அத்வானி ரத யாத்திரை நடத்திய போதுதான் இந்த கட்சி தலையெடுக்க முடிந்தது. முஸ்லிம்களை பகைவர்களாக சித்தரித்து முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தை எப்பொழுது தூண்டினார்களோ அப்போதுதான் இவன் ஒரு கட்சியாக தலையெடுக்க முடிந்தது. எதற்காக பாபர் மசூதி இடிப்பு? எதற்காக இந்து முஸ்லிம் கலவரங்கள்? எதற்காக முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்? அது எப்போ நடந்தது? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். 1992 டிசம்பரில் மசூதி இடிக்கப்படுகிறது. 1987 ராஜீவ்காந்தி பாபர் மசூதியை திறந்துவிட்டு அதுக்குள்ள இருக்கிற ராமன் விக்கிரகத்துக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்று பிரச்சனையை தொடங்கி வைக்கிறார் ராஜீவ்காந்தி. அதுக்கு பிறகு அத்வானி அதை பிடித்துக் கொள்ளுகிறார். இந்த காலத்தில் நடைபெற்றது என்ன? இன்னைக்கு எல்லோரும் பேசுகிறோமே, தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கொள்கை. அது 1985 ராஜீவ்காந்தி தொடங்கி வைத்தது. இன்னைக்கு கல்வி தனியார் மயம், கட்டட கொள்ளை நடக்கிறது என்கிறோமே, அதற்கான அடித்தளம் அன்றைக்கு இடப்பட்டது. இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் அழிந்து விட்டன, தனியார் மருத்துவ கொள்ளை நடக்கிறது. அரசு மருத்துவமனைகளை கட்டுவதில்லை, விரிவுபடுத்துவதில்லை, மருத்துவமனைகளில் மருந்து இல்லை என்கிறோமே. இந்த நிலைமைக்கு காரணம் மருத்துவம் தனியார் மயம் என்பது. இன்னைக்கு வைகுண்டராஜன் கடற்கரையிலே மணல் கொள்ளை அடிக்கிறார், ஆறுமுகசாமி ஆற்று மணலை அள்ளுகிறார், PR பழனிசாமி கிரானைட்டை வெட்டுகிறான் என்று கனிம வளங்கள் போகின்றனவே. கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸ் கொள்ளையடிக்கிறார்களே, நிலக்கரி ஊழல், இரும்பு கனிம ஊழல் என்று பட்டியலாக பல லட்சம் கோடி கொள்ளை போகிறதே. தனியார் சுரங்கம் வெட்டலாம், கொள்ளையடிக்கலாம் என்ற விதி இது தனியார் மயத்தில் உருவாக்கப்பட்டது. அது அன்று அறிமுகமானது. இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறதே. ஜெயலலிதா அம்மையார் சொல்லுகிறாரே, என்னுடைய கையில் எதுவும் இல்லை, மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் கையில் இருக்கிறது, கட்டணத்தை நான் உயர்த்தவில்லை, இது ஒழுங்குமுறை ஆணையத்திடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மின்சாரம் தனியார் மயம் என்பது இந்த தனியார் மய கொள்கையின் அங்கம். இன்னைக்கு மாதத்துக்கு 3 முறை 4 முறை பெட்ரோல் விலை உயர்கிறதே, அதன் அடிப்படை தனியார் மய கொள்கை. இன்னைக்கு NLCயை லாபகரமாக நடக்கின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயம் ஆக்கியே தீர வேண்டும் என்று ஏதோ ஒரு உன்னதமான ஒரு கொள்கையை கடைபிடிப்பது போல நிர்பந்தப்படுத்துகிறார்களே. அந்த நிர்பந்தத்துக்கு காரணம் இந்த தனியார் மயம் என்ற கொள்கை. இந்த தனியார் மய தாராளமய கொள்கைகள் ராஜீவ்காந்தியாலும் அதற்கு பின்னால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதற்கு பின்னால் நரசிம்மராவாலும் நரசிம்மராவினுடைய தளபதியாக இருந்த நிதி அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்காலும் 1990களில் தனியார் மய தாராளமய கொள்கை அமல்படுத்தப்பட்ட அந்த காலத்தில்தான் இந்த நாட்டின் முக்கியமான பிரச்சனை ராமனுக்கு கோயில் கட்டுவது. இந்த நாட்டின் முக்கியமான பிரச்சனை முஸ்லீம் 4 பொண்டாட்டி கட்டுறான், அதை தடுப்பது. இந்த நாட்டின் முக்கியமான பிரச்சனை மசூதியில் லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கிறான், அதை எடுக்கணும்ன்றது. இந்த நாட்டின் முக்கியமான பிரச்சனை முஸ்லீம்களுக்கு தனியாக ஒரு திருமண சட்டம் இருக்குது, அதை எடுக்க வேண்டும் என்பது என்ற பிரச்சனைகளை மக்கள் முன்னால் கொண்டு வந்து கலவரங்களை தூண்டி உழைக்கும் வர்க்கமாக அண்ணன் தம்பி மாமன் மச்சானாக பழகி கொண்டிருந்த பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த இந்துக்களையும்
இஸ்லாமிய மக்களையும் பிரித்தது ஆர்எஸ்எஸ், இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்தது ஆர்எஸ்எஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இவன்தான் என்று ஒரு சிறுபான்மை பரிதாபத்துக்குரிய பாவப்பட்ட மக்களை வில்லனாக்கி தனியார்மய கொள்கைகள் வருவதற்கு வழி சமைத்து கொடுத்த கிரிமினல் அத்வானி. இன்னைக்கு பெரிய யோக்கியன் போலவும் மிதவாதி போலவும் மதசார்பற்றவர் போலவும் நாகரீகமானவன் போலவும் நடிக்கின்ற இந்த அத்வானி தான் அன்றைக்கு இந்த நாட்டையே கொலைக்களமாக்கினார். அதன் விளைவு என்ன? நமக்கு இன்னைக்கு 2002 நடைபெற்ற குஜராத் கலவரம் தெரியும், இப்போது நடைபெற்றிருக்கிற முசாஃபர் நகர் கலவரம் தெரியும். ஆனால் அன்றைக்கு வரிசையாக பகல்பூர், மலியானா, மீரட், பீஜப்பூர், போபால், மும்பை என்று அடுக்கடுக்காக கலவரங்கள். பகல்பூரில் நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதுக்கு பிறகு தற்செயலாக நிலத்தை வாங்கிய ஒரு விவசாயி காலிஃப்ளவர் வயலை உழுத போது வெறும் மண்டையோடா இருக்கு, வயல் பூரா மண்டையோடு. முஸ்லிம்கள் கொன்று புதைக்கப்பட்டது. கங்கையின் கால்வாய் முழுவதும் பிணங்கள், கணக்கில் வராத ஆயிரக்கணக்கான கொலைகள். அப்ப நாடே அப்படி திசை திருப்பப்பட்டு அதன் மூலம் கிடைத்த பாராளுமன்ற நாற்காலிகளை வைத்துத்தான் தேசிய ஜனநாயக முன்னணி என்ற இந்த வாஜ்பாயின் ஆட்சி வந்தது. அதுக்கு முதல்ல அம்மா ஆதரவு கொடுத்தாங்க. ஏண்டா இவங்க ஆதரவு வாங்கணுன்ற அளவுக்கு அவங்கள வறுத்து எடுத்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. பிறகு 1999 முதல் 2004 வரை வாஜ்பாயின் ஆட்சி நடைபெற்றது. இந்த வாஜ்பாயின் ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாக்காரர்களாக இருக்கட்டும் மற்ற யாராக இருக்கட்டும் காங்கிரஸை பற்றி என்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களோ அத்தனையும் ஊழல், விலைவாசி உயர்வு, தனியார் மயம் அத்தனைக்கும் அடித்தளமிட்டது 1999க்கும் 2004க்கும் இடைப்பட்ட வாஜ்பாயினுடைய ஆட்சி. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இன்னைக்கு சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை கொண்டு வருவதற்கு கருணாநிதி எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவிக்கிறார், பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவிக்கிறது வணிகர்களை பாதிக்கும் என்று. ஆனால் நடந்தது என்ன? 2002 முரசொலி மாறன் வாஜ்பாயினுடைய அமைச்சரவையிலே வணிகத்துறை அமைச்சர், காமர்ஸ் மினிஸ்டர், அவர் கொண்டு வருகிறார் 100% அந்நிய முதலீட்டை சில்லறை வணிகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று. அதை பாரதிய ஜனதா கட்சியின் முடிவா, முரசொலி மாறன் முடிவா அல்ல. அதன் வால்மார்ட்டை கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் கொள்கை. அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் ராஜா கருணாநிதி என்று பேசுகிறார்களே, இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலை தொடங்கி வைத்தது யார்? பாரதிய ஜனதாவினுடைய கொல்லப்பட்ட அமைச்சர் பிரமோத் மகாஜன். இப்படி அலைக்கற்றைகளை தாராளமாக முதலாளிகளுக்கு வாரி வழங்குவது என்பதை தொடங்கி வைத்தது பிரமோத் மகாஜன். பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குவது இன்னைக்கு என்எல்சிக்காக கத்துகிறார்களே. பால்கோ என்ற அலுமினியம் தயாரிப்பு நிறுவனத்தை தூக்கி கொடுத்தது அருண் ஷோரி என்ற யோக்கிய வேடம் போடும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், பத்திரிகையாளர். அவருக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர், அமீனா துறை அமைச்சர். அவனுக்கு பொதுத்துறையை விற்கிறது தான் வேலை. அதுக்கு ஒரு அமைச்சரே போட்டாங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய பிரதிநிதி மோடி, இவர்களுக்கு காங்கிரஸை பற்றியோ இந்த அரசை பற்றியோ குற்றம் சாட்டுவதற்கு எல்லளவும் அருகதை கிடையாது. அந்த அருகதை நமக்கு தான் உண்டு. ஏனென்றால் இதை எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டவர்கள். மிக கேவலமான ஊழல்கள் நடந்தன. கார்கில் போர் என்று ஒரு நாடகம் ஆடினார்கள். அதுக்கு சவப்பெட்டி வாங்கின ஊழல். இவ்வளவு கேவலமான பயில்கள்.
இவன் அடுத்தவனுடைய ஊழலை பற்றி பேசுவதற்கான அருகதையற்றவர்கள். இப்படி ஒரு தனியார்மய தாராளமய கொள்கைகளை வெறித்தனமாக அமல்படுத்திய வாஜ்பாயின் ஆட்சி முடியும் போது நன்றாக கவனியுங்கள். 2004 ஒளிரும் இந்தியான்னு விளம்பரம் கொடுத்தாங்க. ஷைனிங் இந்தியா. எப்படியா ஒளிரும் இந்தியா? தங்க நாற்கர சாலை, ரோடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஆடு மேய்க்கிறவர் செல்போன் பேசுவார். ஹிந்து தினமணிலெல்லாம் விளம்பரம். ஆடு மேய்ப்பவரிடம் கூட செல்போன். இந்த மாதிரி அங்கங்கே கணினிகள் இருக்கின்றன. நாடு முன்னேறிவிட்டது, ஒளிரும் இந்தியா என்று 2004 விளம்பரம் செய்தார்கள். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய விளம்பரம் என்ன தெரியுமா? ஆம் ஆத்மி, எளிய மனிதன். ஒளிரும் இந்தியாலாம் இல்லை, சாதாரண ஏழை மக்கள் இந்த தனியார்மய தாராளமய கொள்கைகளை இப்படி இரக்கமில்லாமல் அமல்படுத்தியதால் வறுமையில் வாடுகிறார்கள். அந்த எளிய மனிதனுக்கான கொள்கை தான் காங்கிரசின் கொள்கை என்று சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் பிரச்சாரம் செய்தார். பாரதிய ஜனதா கட்சி தோற்றது, படுதோல்வி அடைந்தது. ஏழை மக்களின் பேரால், சாதாரண மனிதனின் பேரால் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் என்ன செய்தது? பாரதிய ஜனதா கட்சி செஞ்ச இன்னும் தீவிரமாக செஞ்சார். இதை விளக்க தேவையில்லை. எல்லாத்தையும் ஊழல் ஊழல் என்ற வார்த்தையில் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது அலைக்கற்றையாக இருக்கட்டும், இரும்பு கனிமமாக இருக்கட்டும், நிலக்கரியாக இருக்கட்டும், அல்லது கோதாவரியின் எண்ணெய் வயல்கள் எரிவாயு வயல்களாக இருக்கட்டும், இங்கே தமிழகத்திலே கடற்கரை தாது மணலாக இருக்கட்டும், கிரானைட்டாக இருக்கட்டும், ஆற்று மணலாக இருக்கட்டும், இது எல்லாமே கார்ப்பரேட் முதலாளிகள் அடிக்கின்ற கொள்ளை. அந்த கொள்ளையிலே ஒரு பங்காக அரசியல்வாதிகளுக்கு வீசி எறியப்படுவதுதான் ஊழல் என்று சொல்லக்கூடிய இந்த எலும்பு துண்டு. இந்த கொள்ளைதான் முதன்மையானது. இந்த கொள்ளை இன்றைக்கு நான் விளக்க தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு தெரியும். மன்மோகன் சிங் ஆட்சியிலே சாதாரண மனிதனின் பெயரை ஆம் ஆத்மி என்று சொல்லிக்கொண்டு வந்த இந்த ஆட்சி முழுக்க முழுக்க தரகு முதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகளின் ஆட்சியாக தன்னை அம்பலப்படுத்தி கொண்டது. இது சகிக்க முடியாமல் போகும்போது தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே டெல்லியில் ஒரு நாடகம் நடந்தது. அந்த நாடகத்திலே இந்த மகாராஷ்டிரத்தின் இந்த கோமாளி அண்ணா ஹசாரே ஊழல் ஒழிப்பு நாடகம் என்று ஒரு கோமாளித்தனம் நடந்தது. அந்த கோமாளித்தனம் முடிந்த பிறகு அண்ணா ஹசாரேயின் கூட்டாளியாக இருந்த கேஜ்ரிவால், அரவிந்த் கேஜ்ரிவால், அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு பேர் என்னடான்னு கேட்டா ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மியை சொல்லி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சேவை, அது முடிஞ்சு இது ஆம் ஆத்மி கட்சி. இப்போ ஒளிரும் இந்தியா என்று 2004 வாஜ்பாய் எதை பிரச்சாரம் செய்தாரோ அதே சினிமாவை புத்தம் புதிய காப்பியா இப்போ மோடி ஓட்டுறாரு. இவர் வைப்ரண்ட் குஜராத், துடிப்பான குஜராத்ன்றார். எந்த வேறுபாடும் இல்லை, அதே சரக்கை கடைபிடிக்கிறார்கள். அந்த சரக்கை ஏதோ புது சரக்கு போலவும், பழைய லவ் ஸ்டோரி தாங்க இது, புதுசு புதுசாக படம் எடுத்து அந்த கதையே உல்டா பண்ணி எடுத்து விடுற மாதிரி, பழைய வாஜ்பாய் சொன்ன டைலாகு, மன்மோகன் சிங் சொன்ன டைலாகு, அதையே கொஞ்சம் உல்டா பண்ணி இப்போ மோடி பேசுகிறாரு. இவர் ஏதோ புதுசாக விஷயம் சொல்கிற மாதிரியும், புதுசாக ஒரு வழி காட்டப்போவது மாதிரியும் ஒரு பிரமை உருவாக்கப்படுகிறது. இந்த பிரமையிலே நாம் மயங்கலாம், மக்கள் மயங்கலாம், ஆனால் பாரதிய ஜனதாக்காரன் மயங்கலை. அதான் ரொம்ப முக்கியம். மோடி பிரதமராவதை பாரதிய ஜனதாக்காரன் ஒத்துக்கிறானா? இப்போ இவன் ரஜினிகாந்த் நீ சொல்லு ஒத்துக்கிறியா இல்லையா? அத்வானியே சொல்றான். முதல்ல ரஜினிகாந்த் சொல்லு, நீ சொல்லு, அவன் சொல்லுன்றான். அத்வானி ஒத்துக்கல, சுஷ்மா ஸ்வராஜ் ஒத்துக்கல, மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஒத்துக்கல, அங்கே ராஜஸ்தானிலே ஆட்சியை இழந்திருக்கும் விஜயராஜே சிந்தியா ஒத்துக்கல, சத்தீஸ்கரில் முதல்வராக இருக்கக்கூடிய ராமன் சிங் ஒத்துக்கல, ஜஸ்வந்த் சிங் ஒத்துக்கல, யஷ்வந்த் சின்ஹா ஒத்துக்கல. அப்புறம்
இவங்க எல்லாரையும் கடைசியாக மிரட்டி பணிய வைத்து தாஜா பண்ணி காலில் விழுந்து ஒத்துங்கன்னு முடிச்சிருக்கிறாங்க. இது ஊர் சிரித்த விவகாரம். இவன் வரக்கூடாது அப்படின்றதுல அவன் தெளிவா இருக்கிறான். இந்த மேல்மட்ட குழுவில் ஓட்டுக்கு விட்டா இவங்களை மிரட்டி பணிய வைத்து, அதுதான் மோடியின் வித்தை. மிரட்டி பணிய வைத்து ஒப்புதல் பெற்றிருக்கிறான். ஆனால் மோடி பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யார்? வெளிப்படையாக தங்கள் கருத்தை சொல்லி இருப்பவர்கள் யார்? 6ஆம் தேதி எக்கனாமிக் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை வருது. செப்டம்பர் 6ஆம் தேதி பத்திரிகை எடுத்து பாருங்க. இந்திய முதலாளிகளுடைய பத்திரிகை, பொருளாதார பத்திரிகை. அந்த பத்திரிகையிலே இந்தியாவினுடைய டாப் 10 மாதிரி டாப் 100, டாப்ல இருக்கக்கூடிய 100 முதலாளிகள், அவங்கள்ட்ட அடுத்த பிரதமர் யார் வருவதை நீங்கள் விரும்புகிறீர்கள்னு கேட்குறாங்க. டாடா, அம்பானி, பிர்லா, மித்தல், கோயங்கா, அதானி போன்ற பெரும் முதலாளிகள் 100 பேர்கிட்ட, அதில் 74 பேர் மோடி வர வேண்டும் சொல்றாங்க. அப்ப யாருடைய விருப்பம் இது? முதலாளிகளுடைய விருப்பம். 2004 இந்த முதலாளிகள்லாம் யாரு? முந்தா நாள் பிறந்தவனா? 2004 எந்த முதலாளிகள் மன்மோகன் சிங் தான் வர வேண்டும் என்று சொன்னார்களோ அதே முதலாளிகள் இப்ப மோடி தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இங்கே இருக்கிற முதலாளி மட்டும் சொல்லவில்லை. அமெரிக்காவில் மன்மோகன் சிங்கை பிரதமராக்குனதே அமெரிக்கா தான். ஏன்னா அவன் நம்மகிட்ட வேலை பார்த்தவன், நம்ம கடையில் வேலை பார்த்த ஆள் IMFல. அதனால் நமக்கு விசுவாசமாக இருப்பான். இவனை சோனியா காந்தியோட இவன் தான் நம்பகமானவன் அப்படின்னு மன்மோகன் சிங்கை பிரதமராக்கியது அமெரிக்கா. இதெல்லாம் விக்கிலீக்ஸில் இருக்குது, நான் சொல்லலை. அப்போ அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைம் நாளேடு ஒரு 4 மாதத்துக்கு முன்னால், ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் ஒரு அட்டைப்பட கட்டுரை மன்மோகன் சிங்கை போட்டு அண்டர் பெர்ஃபார்மர் அப்படின்னு தலைப்பு போடுது. அண்டர் பெர்ஃபார்மர்னா என்ன? ஒன்றும் வேலையெல்லாம் நவர மாட்டேங்குது, லாயக்கில்லை அப்படின்னு அர்த்தம். மன்மோகன் சிங் படத்தை போட்டு தலைப்பு என்ன? லாயக்கில்லை. இப்போ மார்ச் மாசத்தில் அதே டைம் வார பத்திரிகையில் மோடி அட்டைப்படம், அட்டைப்படத்தில் என்ன போட்டிருக்குது? மோடி மீன்ஸ் பிசினஸ். மோடினாக்கா காரியம் நடக்கணும், வேலை நடக்கணும், அவர் வேற அனாவசிய பேச்சுக்கே அவர்கிட்ட இடம் கிடையாது என்று அட்டைப்படம் வெளியிடுகிறது அமெரிக்கா. அப்ப இதனுடைய பொருள் என்ன? முதலாளிகளுக்கு மன்மோகன் சிங் லாயக்கில்லாதவராக ஆகிவிட்டார். ஏன்? இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த பென்ஷன் தொகைகளை தனியார் மயமாக்குவது, அதாவது அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடைய பென்ஷன் தொகையை பன்னாட்டு முதலாளிகள் பங்கு சந்தையிலே வைத்து சூதாடுவதற்கு கொடுப்பது. சூதாடி தோத்துட்டா உங்க பென்ஷன் போச்சு. அந்த பென்ஷன் மசோதா இப்ப நிறைவேறி இருக்கு பாரதிய ஜனதா ஆதரவோடு. ஆனா ரொம்ப நாளா இதை முடிங்க முடிங்க முடிங்கன்னு ஒபாமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது நடக்கல. அதுபோல சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை கொண்டு வருவது, இதை அமெரிக்கா ரொம்ப நாளா கேட்குது. மன்மோகன் சிங் ஓட்டு போயிருமோ அது போயிருமான்னு கொஞ்சம் பயந்துகிட்டு இழுக்கிறாரு. அணு உலைகளை விற்பதற்கு அமெரிக்கா அணு உலையை விற்கும். விபத்து வந்தா அமெரிக்கா பொறுப்பு இல்லை, நட்டையீடு தர முடியாது. அப்படி ஒரு ஒப்பந்தம், அதுல கையெழுத்து போடுன்னு சொல்லி 4-5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறான். இதோ அதோன்னு மன்மோகன் சிங் இழுக்கிறாரு. இது ஒன்றும் லாயக்கு இல்லை. டீசலுக்கு மானியத்தை வெட்ட வேண்டும், பெட்ரோலுக்கு வெட்டியதை போல. இப்ப எப்படி மாசத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி பெட்ரோல் விலை ஏறுதோ அப்படி டீசல் விலையை உயர்த்த வேண்டும் என்பது தரகு முதலாளிகளின் கோரிக்கை. அதை அவர் இழுக்கிறாரு. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை தனியார் மயமாக்க வேண்டும், இதுக்கு ரொம்ப நாளா கேட்கிறாங்க. LIC எங்கள்கிட்ட கொடுத்துருன்றாங்க, தொழிலாளர் நல சட்டங்களை எடுத்துடுன்றாங்க. இதெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த வேகத்தில் மன்மோகன் சிங் நிறைவேற்றவில்லை, அல்லது காங்கிரஸ் அரசு அவர்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நிறைவேற்றவில்லை என்பதுதான் அவங்களுடைய மனக்குறை. அப்படி அதிரடியாக வேகமாக
எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் வலிமையாக அமல்படுத்தக்கூடிய ஒரு பாசிஸ்ட் அவர்களுக்கு தேவைப்படுகிறான். அதுதான் மோடி. மோடியை அவர்கள் ஆதரிக்க காரணம் 2002 படுகொலையைப் போல ஒரு ஈவிரக்கமற்ற படுகொலையை தொலைக்காட்சி கேமராக்களுக்கு முன்னாலேயே நடத்திவிட்டு எதுவுமே நடக்காதது போல ஒரு வார்த்தை வருத்தம் கூட தெரிவிக்காமல் இவ்வளவு உறுதியா இருக்கிறானே, இவன் தான்டா நமக்கு வேணும், இப்படி ஆள் தான் வேணும் இதை அமல்படுத்துவதற்கு. என்ன போராட்டம் வந்தாலும், எத்தனை மக்கள் எதிர்த்தாலும் தனியார் மய கொள்கைகளை மூர்க்கமாக அமல்படுத்துகின்ற ஒரு வெறி நாய் அவர்களுக்கு தேவை. அதுதான் மோடி. அதற்காகத்தான் அமெரிக்காவும் இந்திய தரக முதலாளிகளும் மோடியை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். தோழர்களே, நண்பர்களே, இப்படி முதலாளிகளால் ஆதரிக்கப்படுகின்ற மோடி என்ற நபர், அவர் காட்டுகின்ற வளர்ச்சி, அவர் காட்டுகின்ற முன்னேற்றம் என்பது உழைப்பாளிகளாகிய நமக்கு, டாட்டாவுக்கும் அம்பானிக்கும் மிட்டலுக்கும் அமெரிக்க முதலாளிகளுக்கும் நல்லவராக இருக்கக்கூடிய மோடி, திறமைசாலியாக அவர்களால் சித்தரிக்கப்படுகின்ற மோடி, ஒரு ஏழை உழைப்பாளிக்கு, கூலிக்காரனுக்கு, விவசாயிக்கு, சிறு வியாபாரிக்கு, தொழிலாளிக்கு, மாணவனுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும். வளர்ச்சி என்று பொதுவான ஒரு வளர்ச்சி இல்லை. யாருக்கு வளர்ச்சி? உழைக்கும் வர்க்கத்துக்கு வளர்ச்சி இருக்கிறதா? உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறதா? இப்படி பரிசீலிக்க தெரியாமல் வளர்ச்சின்னா ஏதோ பொதுவா வளர்ச்சி, கட்டடம் வளருதா, 100 அடி வளருது, 200 அடி வளருது அப்படின்றது அப்படி அல்ல. இது வளர்ச்சி என்பது முதலாளிகள், பணக்காரர்கள், மேட்டுக்குடியினரின் வளர்ச்சியா, இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களின் வளர்ச்சியா என்று பிரித்து பார்க்கின்ற பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வையை இல்லாமல் செய்வதுதான் முதலாளிகளின் சாமர்த்தியம். யார் அறிவாளி? டாடா அம்பானி அறிவாளியா? நீங்கள்லாம் அறிவாளியா? நிச்சயமாக நீங்கள் இல்லை, மக்கள் இல்லை. அவன்தான் அறிவாளி. ஏன்? எது தனக்கு நல்லதோ அதை உனக்கு நல்லது என்று அவன் நம்ப வைக்கிறான். எது முதலாளிக்கு நல்லதோ அது மக்களுக்கு நல்லது என்று அவன் நம்ப வைக்கிறான். இது ரொம்ப கஷ்டமான தத்துவம் அல்ல. இப்போ கோல்கேட் பேஸ்ட் எடுத்துங்க. நானும் அந்த தொலைக்காட்சி பத்திரிகைகளில் பார்க்குறேன். கோல்கேட்லேயே பல பேஸ்ட். பல்லு வெள்ளையாகணுமா, அதுக்கு ஒரு பேஸ்ட். எனாமல் போகாமல் இருக்கணுமா, அதுக்கு ஒரு பேஸ்ட். காரையை எடுக்கணுமா, அதுக்கு ஒரு சிறப்பு பேஸ்ட். ஈறுகள் பலமாக இருக்கணுமா, அதுக்கு ஒரு சிறப்பு பேஸ்ட். ஓட்ட விடாமல் இருக்கணுமா, அதுக்கு ஒரு கோல்கேட் பேஸ்ட். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பல்லை பராமரிக்கணும்னா டெய்லி ஒரு 6 கோல்கேட் பேஸ்ட் வாங்கி காலையில் 6 வாட்டியும் சாயங்காலம் 6 வாட்டியும் விலகணும். இப்போ இந்த கோல்கேட் முதலாளி, விளம்பரக்காரன் இதை நம்மை நம்ப வைக்கிறான். இது செஞ்சா சரியாயிடும் போல இருக்கு. அவனுடைய லாப நோக்கத்துக்காக அதற்கு இல்லாத தகுதிகளை அதன் மேல் ஏற்றி அதை நமக்கு நல்லது போல காட்டுகிறான். அப்படித்தான் தங்களுடைய வளர்ச்சிக்கு, தங்களுடைய கொள்ளை லாபத்திற்கு சேவை செய்யக்கூடிய மோடி என்ற வேலைக்காரனை உங்களுடைய பிரதமராக இருக்க தகுதியுள்ளவர் என்று இவர்கள் சித்தரிக்கிறார். மோடியை இங்கே முன்னிறுத்துவதற்கு காரணம், அது போன்ற மக்கள் போராட்டங்களை ஒடுக்குகின்ற ஒரு பாசிஸ்ட் அவர்களுக்கு தேவை. பாசிஸ்டா மட்டும் இருக்கக்கூடாது. தங்களுடைய கோரிக்கைகளை, ஆலைக்கு நிலம் வேண்டும், ரியல் எஸ்டேட் கொள்ளைக்கு நிலம் வேண்டும், கனிம வளங்கள் வேண்டும், காடு வேண்டும், ஆற்றுப்படுகைகள் வேண்டும் என்றால் உடனே உடனே அவற்றை வாரி தரக்கூடிய ஒரு எடுபிடியாகவும் அவன் இருக்க வேண்டும். இந்த 2 தகுதிகளும் மோடிக்கு இருப்பதாக
இந்திய தரக முதலாளிகளும் அமெரிக்க முதலாளிகளும் பன்னாட்டு முதலாளிகளும் நம்புகிறார்கள், நம்மையும் நம்பச் சொல்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க. மேற்கு வங்காளத்திலே புத்ததேவ பட்டாச்சாரியாவினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி அரசு ஆட்சி நடந்தது. அன்னைக்கு சிங்கூரிலே டாட்டாவுக்கு பல நூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கி கொடுத்தார்கள். அதற்கு எதிராக விவசாயிகள் திரண்டு போராடினார்கள். அந்த போராட்டத்தை மம்தா பானர்ஜி பயன்படுத்தி கொண்டார். டாட்டாவுக்கு எவ்வளவு சலுகைகளை இந்த மார்க்சிஸ்ட் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அந்த போராட்டத்தின் விளைவாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கட்சி தோல்வியை சந்தித்தது. மம்தா பானர்ஜி முதல்வரானார். மார்க்சிஸ்டுகள் தோற்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் விவசாயிகளின் நலனை, மக்களுடைய நலனை புறக்கணித்து ஒரு டாடா என்ற தரக முதலாளிக்கு மக்கள் நலனை அடகு வைத்தார்கள் என்பதுதான் மார்க்சிஸ்டுகள் தோற்பதற்கு காரணம். இந்த இடத்துல மோடி என்ன செய்கிறார்? டாட்டாவை இங்க வாங்க என்றார். எங்க? குஜராத். நான் இடம் தருகிறேன். புத்ததேவ பட்டாச்சாரியா எவ்வளவு சலுகை தந்தார், அதை விட அதிகமான சலுகைகளை நான் இங்கே தருகிறேன் என்று சலுகைகளை கொடுக்கிறார். என்னெல்லாம் கொடுத்தாருன்னு அப்புறம் சொல்றார். அப்படி கொடுத்து டாடா நானோ ஆலை அங்கே தொடங்கப்படுகிறது. எது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோல்வியோ அது மோடியினுடைய வெற்றியாக சித்தரிக்கப்படுகிறது. எதனால மார்க்சிஸ்ட் தோற்றானோ அதை மோடி பாருங்க சாதிச்சிட்டாரு. என்னடா சாதிச்சாரு? விவசாயி நிலத்தை பிடுங்கி பொதுமக்கள் பணத்தை பல்லாயிரம் கோடி டாட்டாவுக்கு வாரி கொடுத்ததுதான் சாதனை. இந்த சாதனையை செஞ்சதுனால புத்ததேவ பட்டாச்சாரியாவுக்கு பதவி போச்சு. அதே சாதனைக்காக மோடியை கொண்டாடுகிறார்கள். கேவலமாக இல்லை? இது நடக்கிறதா இல்லையா நம்ம கண் முன்னால்? எவ்வளவு சலுகைகள்! மாருதி தொழிலாளர் போராட்டம் நடக்குது. மிருகங்களைப் போல நடத்தப்படுகின்ற மானேசர் ஆலையின், மாருதி சுசுகி ஆலையின் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். ஆலை கதவடைப்பு செய்யப்படுகிறது. நாடு முழுதும் உள்ள பத்திரிகைகள் இவ்வளவு கொடூரமான அடக்குமுறையா? ஒண்ணுக்கு இருக்க போக முடியாது. 5 நிமிஷம் தான் அனுமதி. டீ கூட அப்படி போய் குடிச்சிட்டு வர முடியாது. வேலை செய்து கொண்டே குடிக்க வேண்டும். ஒரு நாள் லீவ் போட்டா 3 நாள் சம்பள வெட்டு. பெரும்பான்மை தற்காலிக தொழிலாளர்கள். 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஊதியம். இந்த அநீதிகளை எல்லாம் கேட்டு நாடு முழுதும் உள்ள மனிதாபிமானிகள், கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, எல்லாருமே காரி துப்புனாங்க. முதலாளிகள் கூட காரி துப்புனாங்க. இந்த மாருதிக்காரனால நம்ம பேரெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இவ்வளவு கேவலமா பண்ணி முதலாளிகளுக்கு எதிரான ஒரு உணர்வை தொழிலாளிகளிடம் இந்த சுசுகி நிர்வாகம் உருவாக்கிவிட்டது என்று முதலாளித்துவ பத்திரிகைகளே எழுதினார்கள். பிசினஸ் ஸ்டாண்டர்ட், எக்கனாமிக் டைம்ஸ், பினான்சியல் எக்ஸ்பிரஸ் போன்ற பல பத்திரிகைகள் எழுதினார்கள். ஆனால் மோடி என்ன செய்தார்? நேர ஜப்பானுக்கு போனார். சுசுகி முதலாளியை நேரில் பார்த்தார். மானேசர் ஃபேக்டரியை மூடிடுங்க, குஜராத்தில் வந்து தரங்க, உங்களுக்கு என்ன வேணும் நான் செஞ்சு கொடுக்குறேன் என்று எல்லா சலுகைகளும் வழங்கி அந்த ஆலையை இங்கே இழுப்பதற்கு முயற்சி செய்து இப்ப கொண்டாந்தாச்சு. இது கருங்காலித்தனம் இல்லையா? ஆயிரக்கணக்கான இந்திய தொழிலாளிகள், சொல்ல போனால் இந்து தொழிலாளிகள், அவர்களுடைய வயிற்றில் அடித்து கேவலமான ஒரு கருங்காலி வேலையை மோடி செய்கிறார். இவர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆள் வேண்டும் என்பதனால்தான் மோடி முன்னிறுத்தப்படுகிறார். குஜராத்திலே என்ன நடக்கிறது? இங்க சொன்னாங்க சாதனை சாதனை என்று சொல்லுகிறார்கள் என்று. இங்க நேரம் குறைவா இருக்குது. அதனால சில சாதனைகளை மட்டும் நான் சொல்றேன். முதலாளிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பது அதானி என்ற ஒரு நிறுவனம். பின்னால இருந்த அந்த முதலாளி இன்னைக்கு பிர்லாவை விட பெரிய முதலாளி ஆயிட்டான். அந்த அதானி என்ற நிறுவனத்திற்கு
நிலத்தை, பல ஆயிரம் ஹெக்டேர் நிலத்தை சதுர அடி ₹1 மோடி விற்றிருக்கிறார். சதுர அடி ₹1. அந்த நிலத்தை வாங்கி ஒரு சதுர அடி ₹737 அந்த நிறுவனம் விற்றிருக்கிறது. ₹1 வாங்கி ₹737 பல ஹெக்டேர் நிலம். ஜியோ குளோபல் என்ற ஒரு நிறுவனத்திற்கு குஜராத் அரசுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கிணறை இலவசமாகவே கொடுத்திருக்கிறது மோடியின் அரசு. இதே அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரு யூனிட் ₹5.50 மின்சாரம் வாங்குகிறது மோடி அரசு. ஆனால் குஜராத் அரசாங்கத்துக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் ₹2.20 கொடுக்குது ஒரு யூனிட். அதை வாங்கல, ₹5.50 வாங்குறான். இதெல்லாம் நான் சொல்லவில்லை. அண்ணா ஹசாரே இயக்கத்தில் அவரோடு துணை நின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றது. அதுக்கு அண்ணா ஹசாரே வாழ்த்தி பிஜேபி காரன்லாம் அங்க போயிட்டு வந்தான். அந்த கெஜ்ரிவால் சொல்றது இது இவ்வளவு ஊழல் என்று. டாடாவை சிங்கூர்ல இருந்து வரவழைத்தார் மோடி. டாடா நானோ கார் நிறுவனத்திற்காக குஜராத்தில் போடப்பட்ட முதலீடு 2900 கோடி. 2900 கோடி அவர் முதல் போட்டாராம். அதுக்காக மோடி என்ன செஞ்சார்னா 9570 கோடி ரூபாய், 2900 கோடி முதலீடு, 9570 கோடி ரூபாய் குஜராத் அரசாங்கம் டாடாவுக்கு கடன் கொடுக்குது. எப்ப திருப்பி தரணும்? 20 வருஷம் கழிச்சு கொடுத்தா போதும். வட்டி எவ்வளவு? 0.1%. 0.1% என்ன தெரியுமா? 1% 100க்கு வருஷத்துக்கு ₹1. 0.1% 100க்கு ஒரு வருஷத்துக்கு 10 காசு வட்டி. 100க்கு ஒரு ஆண்டுக்கு 10 காசு வட்டி என்ற வீதத்தில் 9570 கோடி ரூபாய். 20 வருஷம் கழிச்சு இந்த காசு என்ன போறோம்? 20 வருஷத்துக்கு முன்னால இந்த திருச்சியில் டீ என்ன விலை? 50 காசு இருக்குமா? இன்னைக்கு டீ என்ன விலை? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 9570 கோடி ரூபாய் வெறும் பேப்பருக்கு சமம். அப்ப அந்த காசை இலவசமாக தூக்கி கொடுத்து 20 ஆண்டுகளுக்கு டாடா நானோ கார் தொழிற்சாலைக்கு வேட் வரி விதிப்பு கிடையாது. டாடாவுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் 1100 ஏக்கர், ₹900 விலையுள்ள நிலம், ₹10,000 விலையுள்ள நிலம் ₹900 கொடுத்திருக்கார் மோடி. ₹10,000 விலையுள்ள சதுர அடி நிலத்தை ₹900 கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. இது ஒரே புள்ளி விவரமா இருக்குது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதைவிட ஒரு முதலாளிக்கு தாசானு தாசனாக, எடுபிடியாக, கைக்கூலியாக ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நினைச்சு பார்த்தால் டாட்டாவாலேயே டாட்டாவுக்கு இப்படி கொடுக்க முடியாது. அவனே நினைச்சாலும் அவன் சொத்தை அவனுக்கே கொடுக்கறதுனா கூட இப்படி நினைச்சு பார்த்தாலும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு முதலாளித்துவ எடுபிடி. இதை பத்தி மோடி சொல்றது என்னன்னு கேட்டா, டாட்டாவை மேற்கு வங்காளத்திலிருந்து குஜராத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மோடி அவருடைய பிரபலமான ஃபேஸ்புக், ட்விட்டரில் சொல்றாரு, 2900 கோடி ரூபா முதலீடை கொண்டு வருவதற்கு நான் எவ்வளவு செலவு பண்ணேன் தெரியுமா? ₹1. ஒரு SMS கொடுத்தேன் டாட்டாவுக்கு, அவ்வளவுதான் செலவு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! இதை ஷேர் பண்ணிக்கிட்டு லூசு பயலுக இதை படிச்சுட்டு ஆகா மோடி ₹1 இப்படி கொண்டாந்துட்டாரு, திறமைசாலி, வளர்ச்சி. இவ்வளவு அடிமுட்டாள்கள் நிறைந்த நாடா இது? இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்காக, நிலக்கரி ஊழலுக்காக, இன்னும் பல ஊழல்களுக்காக மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசை நாம் சாடுகின்றோம், அம்பலப்படுத்துகிறோம். அதற்கு ஆதாரமாக இருப்பது எது? காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியினுடைய அறிக்கை. அதுதான் சொல்லுது இவ்வளவு 1000 கோடி, இவ்வளவு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு. அதே சிஏஜி குஜராத் அரசை பற்றி சொல்லி இருக்கிறது. எஸ்ஆர் நிறுவனத்துக்கு, அதானி நிறுவனத்துக்கு, முகேஷ் அம்பானிக்கு
அனில் அம்பானிக்கு, லார்சன் அண்ட் டூப்ரோவுக்கு, மிட்டலுக்கு பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சிஏஜி அறிக்கையில் இருக்குது. இதை பற்றி குஜராத் சட்டமன்றத்தில் விவாதம் வருது. கேள்வி கேட்கிறாங்க. மோடியினுடைய நிதி அமைச்சர் பதில் சொல்லுகிறார். சிஏஜி அறிக்கை ஊழல் என்று சொல்லவில்லை, முறைகேடு என்று தான் சொல்லியிருக்கிறது. இந்த காமெடி எங்க போய் கேட்பீங்க? பூன்னு சொன்னா என்ன, புஷ்பன்னு சொன்னா என்ன? ஊழல்னு சொல்லலையா, முறைகேடுன்னு தான் சொல்லியிருக்கான். இவன் பெரிய அறிவாளியா, யோக்கியராம், சுத்தமான கரமாம், தொழிலை கொண்டு வந்திருக்கிறாராம். இங்கே சார்வாகன் பேசும்போது குறிப்பிட்டார், பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார் அவரு, மாணவர்கள்ட்ட மோடி ஏன் பிடிச்சிருக்குன்னா நிறைய தொழில் துவங்குறாங்க. அங்க முக்கியமா என்ஜினியரிங் மாணவர்களுக்கு மோடி ரொம்ப பிடிச்சிருக்குதான். ஏன்னா நிறைய வேலை வாய்ப்பு அவர் உருவாக்கி இருக்காரு என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. நான் அந்த மாணவர்களை கேட்கிறேன், அல்லது அங்கே நாளைக்கு மோடி கூட்டத்திற்காக வந்திருக்கின்ற பாரதிய ஜனதாக்காரர்களோ மோடி ரசிகர்களை கேட்கிறேன், கடந்த 12 ஆண்டுகளில் மோடி ஆட்சி காலத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கூட உருவாக்கப்படவில்லை. ஒரு கூடுதல் வேலை வாய்ப்பு நான் சொல்லல, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அவருடைய முடிவு இது. 12 ஆண்டுகளில் ஒரு வேலை வாய்ப்பு கூட கூடுதலாக உருவாகவில்லை. நீங்க நினைக்கலாம் எப்படி இவ்வளவு ஆலைகள் தொடங்கி வேலை வாய்ப்பு கூடாம இருக்கும் என்று. இப்ப மாருதி ஆலைக்கு சில 100 ஏக்கர் நிலத்தை மோடி கொடுத்திருக்கிறார், வளமான நிலம். இதனால வேலை இழக்கின்ற விவசாயிகள் நிர்மாவுக்கு கொடுத்திருக்கிறார். வேலை நிலத்தை இழக்கின்ற, வேலை இழக்கின்ற விவசாயிகள் 15,000 பேர். நிர்மா எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குது? 500 பேருக்கு. எப்படி வேலை வாய்ப்பு வளரும்? 15,000 பேருக்கு பிழைப்பு போச்சு, 500 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறான். அப்போ 12 ஆண்டுகளில் நீ எவ்வளவு தொழிற்சாலையை கொண்டு வருகிறாயோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு வீழ்ச்சி அடைகிறது, விவசாயம் அழிக்கப்படுகிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள், மோடி இந்தியாவிலேயே முதல் மாநிலம், வைப்ரண்ட் குஜராத். தோழர்களே, நண்பர்களே, பொதுமக்களே, தயவு செய்து கேளுங்கள், இது உலக மகா பித்தலாட்டம், பொய், எந்த ஆதாரமும் இல்லாத மிகப்பெரிய மோசடி. இங்கே இந்த கூட்டத்தில் தவறிப்போய் யாராவது அதிமுக காரர்கள் இருந்தால் அவர்கள் இதனை எழுதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்றேன். வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் காஷ்மீரில் 8%, தமிழ்நாட்டில் 17%, குஜராத்தில் 23%. இதுல எத்தனாவது இடத்துல இருக்கு? 9வது இடத்துல இருக்கு குஜராத். காஷ்மீர் தான் வறுமையானவர்கள் குறைந்த மாநிலம். அப்புறம் கேரளா, அப்புறம் டெல்லி, அப்புறம் பஞ்சாப், அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் உத்தரப்பிரதேசம், அப்புறம் ஹரியானா, அப்புறம் ஆந்திரா. குஜராத்தில் மக்கள் தொகையில் கால்வாசி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அதாவது புரட்சி தலைவியின் பொற்கால ஆட்சி மோடி ஆட்சியை விட சிறந்தது. கல்வியில கேரளம், டெல்லி, மகாராஷ்டிரம், தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தான் இருக்கு குஜராத், 5வது இடத்துல இருக்குது. குழந்தைகள் பிறந்த உடனே சாவது, இது ஒரு நாட்டினுடைய மருத்துவம், ஆரோக்கியம், மனித வளம், இதை அளப்பதற்கான குறியீடு. அது எங்கே குறைவு? கேரளத்தில் தான் குறைவு. அதுக்கு அடுத்த இடம் தமிழ்நாடு, அப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் டெல்லி, அப்புறம் பஞ்சாப், அப்புறம் மேற்கு வங்கம், அப்புறம் கர்நாடகா, அப்புறம் ஊபி, அப்புறம் ஜார்க்கண்ட், அப்புறம் காஷ்மீர். குஜராத் கடைசியில். அங்கதான் அதிகம் குழந்தைகள் பிறக்கும் போதே சாவது, சிறு வயதிலேயே சாவது. ஆண்கள் பெண்கள் விகிதம் எவ்வளவு மக்கள் தொகையிலே என்பது ஒரு சமூகத்தினுடைய நாகரீகத்தை அளப்பதற்கான அளவுகோல். பெண் சிசு கொலை என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனம். பெண்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு சமூகம்
நாகரிக சமூகமாக இருக்காது. அப்போ ஆணும் பெண்ணும் மக்கள் தொகையில் 1000 ஆண்னா 1000 பெண் இருக்கணும். டெமோகிராபிக் பேலன்ஸ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலை இந்தியாவில் எங்க இருக்குது? கேரளத்தில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். அடுத்த இடம் தமிழ்நாடு, 1000 ஆண்களுக்கு 996. குஜராத்துக்கு 11வது இடம். 1000 ஆண்களுக்கு 800 சொச்சம் பெண்கள் தான். காரணம், பெண்கள் கூடாது என்ற இந்துத்துவ ஆணாதிக்க கண்ணோட்டம். கிராமப்புற வருவாய் அதுல குஜராத் எங்க இருக்கு? விவசாயிகள் இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு பின்னால் 8வது இடத்தில் இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 23 லட்சம் குடும்பங்கள், இன்னைக்கு 30 லட்சம் குடும்பங்கள். இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இந்தியாவிலேயே அதிகம். குஜராத்தில் இரத்த சோகையால் அனீமியா 69.7. அதிர்ச்சியா இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லலைங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே, சென்சஸ் போன்ற அதிகாரப்பூர்வமான அரசாங்க புள்ளி விவரங்கள். இதெல்லாம் 70% குழந்தைகளுக்கு அங்கே இரத்த சோகை. குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு? நீங்க திருச்சியில் இருக்கிறீங்க, ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர், காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்குபவர், கூலி வேலை செய்பவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு வேலைக்கு பெயிண்ட் அடிச்சா, பிளம்பர் வேலை பார்த்தா, உடல் உழைப்பு, கொத்தனார் வேலை, சித்தாள் வேலைக்கு என்ன கிடைக்கும்? குஜராத்தில் சராசரி என்ன தெரியுமா? நகரத்தில் 106 ரூபா. 106 ரூபா. 106 ரூபாய்க்கு வாழ முடியுமா அந்த நாட்டில்? கிராமப்புறத்தில் 83 ரூபா. ஏன் முதலாளிகள் குஜராத்தை கொண்டாடுகிறார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? 106 ரூபா நகரத்தில் கூலி, ஒரு நாள் கூலி. கிராமத்தில் 83 ரூபா. ஆரோக்கியத்துக்காக, சுகாதாரத்துக்காக 1995 பட்ஜெட்டில் 4.25% ஒதுக்கப்பட்டது. இப்ப மோடி பட்ஜெட்ல 3/4% ஒதுக்குறாரு. சுகாதாரத்தில் இந்தியாவிலே கடைசியில் இருக்கிற 4 மாநிலத்தில் குஜராத் ஒன்று. நாட்டினுடைய தேசிய மொத்த உற்பத்தி மாநிலத்தினுடைய, அதுல தமிழ்நாட்டுக்கு பின்னால 9வது இடத்துல இருக்கு. இதை விட ஆக கேவலமான ஒரு விஷயம் இருக்கு. ரேஷன் பொருள் திருட்டு போறது. இந்தியாவிலேயே முதல் இடம் குஜராத். 69% திருட்டு போகுது. 69% ரேஷன் பொருள் திருடி வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. நிகர உள்நாட்டு உற்பத்தி என்று இந்த பொருளாதாரத்தில் சொல்வார்களே, அது மகாராஷ்டிரா தான் முதல் இடம். 12 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு. குஜராத் அதுல பாதி. தமிழ்நாட்டுக்கு பின்னால இருக்கு. தமிழ்நாடு 3வது இடம். மகாராஷ்டிரா, யூபி, தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் தான் குஜராத். விவசாயிகள் தற்கொலை 641 பேர் மோடி ஆட்சியில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். மோடி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கிறார்கள், தற்கொலைன்னு வந்தால் பதிவு பண்ணாத, தற்கொலைன்னு பண்ணாத, ஆக்சிடென்ட், விபத்து, இல்லை மனம் உடைந்து தற்கொலை, காதல் தோல்வி, அப்படி எதுனா போட்டுக்க. விவசாயிகள் தற்கொலையை பதிவு செய்யக்கூடாது என்று காவல் நிலையங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டியும் திரட்டப்பட்ட புள்ளி விவரம் இது. 641 பேர். இப்படி நவீனமயமாக்கப்பட்ட 6 ட்ராக் ரோடு, 4 ட்ராக் ரோடு, நவீனமயம் என்று சொல்லும் இந்த குஜராத்தில் மோடியின் ஆட்சி காலத்தில் பாதாள சாக்கடையில் இறங்கி பாதுகாப்பில்லாமல் செத்த துப்புரவு தொழிலாளிகள் 167 பேர். 167 பேர். வருஷத்துக்கு 15 பேர். தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்தவரை இது உங்களால் நினைத்தும் பார்க்க முடியாது. அகமதாபாத் குஜராத்தின் தலைநகரம். அந்த தலைநகரத்திலே பொது குடியிருப்புகளுக்கு, பொது குடியிருப்பிலே தாழ்த்தப்பட்டவர்கள், அவன் IAS ஆபீசராக இருந்தாலும் வீடு கிடைக்காது. இந்தியாவிலேயே நல்லா அடிக்கோடிட்டு எழுதி கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள், இந்தியாவிலேயே வேறு எங்கும் கிடையாது. அகமதாபாத் நகரத்தில் மட்டும்தான் கிராமப்புறத்து சேரிகளைப் போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அபார்ட்மெண்ட் 300 இருக்குது. ஹவுசிங் காலனி. அது நகர்ப்புறத்து காலனி, அபார்ட்மெண்ட். இருக்கிறவன்லாம் ஆபீசர், IAS.
அதுக்கு பேரே அதுதான், எஸ்சி காலனி, ஹவுசிங் காலனி. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு எதிரான வழக்குகளில் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது. அந்த வழக்கை விசாரிக்கிறது இல்லை, தண்டிக்கிறது இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பது சட்டம். ஆனால் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக என்ன செஞ்சாலும் உடனே முன்ஜாமீன் கொடுக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவில் குஜராத். இந்த குஜராத்தை வளர்ச்சி அடைந்த மாநிலம்ன்றாங்க. வைப்ரண்ட் குஜராத். எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனம்! குஜராத் இப்ப இதுல தான் முதலிடத்தில் இருக்குது. பொல்யூஷன்ல முதலிடம். ஆலைகள் செய்கின்ற பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசு, அதுல முதலிடம். இரண்டாவது, மொத்தம் கார்பரேட்டுகளுக்கு 5 லட்சம் ஏக்கர்களை மோடி கொடுத்திருக்கிறார் தானமா, அதுல முதலிடம். இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத, உலகத்திலேயே அதிகம் கேள்விப்பட முடியாத ஒரு தொழில் குஜராத்தில் நடக்குது. இந்தியாவில் டெல்லி இப்படி சில இடத்துல இருக்குது. ஆனால் உலகத்திலேயே முதலிடம் குஜராத்துக்கு அந்த தொழிலில். அது என்ன தொழில்? கருப்பையை வாடகைக்கு விடும் பெண்கள். வெள்ளக்காரன் விந்துவை கொண்டாந்து தருவான். அந்த விந்துவை இவர்கள் கருப்பையில் சுமந்து 10 மாசத்துக்கு பிறகு அங்கே அடைச்சி வச்சிருப்பாங்க. மாடு அல்லது நாமக்கல் கோழி வளர்க்குற மாதிரி, மாடு வளர்க்குற, ஆடு அறுக்கிறதுக்கு வளர்க்குறான் இல்லையா, அந்த மாதிரி அவர்களை வைத்திருப்பார்கள். அப்படி வளர்த்து குழந்தைய பெற்று கொடுத்துடணும். அதுக்கு வருஷத்துக்கு இவங்களுக்கு 15,000 ரூபா 20,000 ரூபா. இப்படி ஒரு தொழில் குஜராத்தில் தான் நடக்குது. அகமதாபாத்தில் ஆனந்தில் அமுல் என்ற பிரபலமான பால் உற்பத்தி நிறுவனம் இருக்கிற இடத்துல இப்போ இதுதான் முக்கியமான தொழில். அந்நிய செலாவணி ஈட்டி தராங்க. தாய்மார்களின் கருப்பையை வாடகைக்கு விட்டு, இவன் தாய்நாட்டின் கருப்பையை வாடகைக்கு விடுற மாமா, இவன் தாய்மார்களின் கருப்பையை வாடகைக்கு விட்டு அந்நிய செலாவணி ஈட்டுறான். இதுல முதலிடம். அப்புறம் இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கியுள்ள மாநிலம், அதுல 3வது இடம் குஜராத். இப்படி ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு, எனக்கே இதெல்லாம் முதல்ல தெரியாது, இவங்களுடைய ரவுஸ் தாங்க முடியல. முதலிடம் என்னடா முதலிடம்னு உள்ள போய் தேடுனாக்கா, சரி என்னமா அவன் பாசிஸ்டா கூட இருக்கட்டும், என்ன முதலிடம்னு பார்ப்போமேன்னு தேடினா எல்லாம் பொய், முழுவதும் பொய். அதனால நான் முதல்ல குறிப்பிட்டது போல அதிமுகவினருக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பல எல்லாவற்றிலும் குஜராத்தை விட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கும்போது குஜராத்தை முதலிடம் என்று சொல்வது புரட்சி தலைவிக்கு எதிரான அவதூறு. இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி. விஜயகாந்த் மேல கேஸ போட்டு அந்த ஆளை ஊர் ஊரா இழுக்கிறதுக்கு பதிலா மோடி மேல ஒரு கேஸ், பொன் ராதாகிருஷ்ணன் மேல ஒரு கேஸ், இலகணேசன் மேல ஒரு கேஸை போட்டு அவங்கள இழுங்க அவதூறு செய்கிறார்கள். ஜெயலலிதாவை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் உண்மையை பேசினாங்கன்னா அவதூறு வழக்கு போட தகுதியானவர்கள். இந்த வெட்கங்கெட்டவர்கள் எந்த சொரணையும் இல்லாமல் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். கொஞ்சம் ஏதாவது 4 இருந்தாக்கா 5ன்னு சொல்லிக்கலாம். இப்படி எல்லாவற்றிலும் கேவல, இப்ப நான் சொன்ன புள்ளி உரத்துக்கெல்லாம் என்ன பொருள்? இது என்னமோ புள்ளி உரம் நினைக்காதீங்க. ஊட்டச்சத்து இல்லை, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான், படிப்பு இல்லை, மருத்துவம் இல்லை என்பதெல்லாம் என்ன என்பதெல்லாம் உழைக்கும் வர்க்கத்தினுடைய நிலைமை. உழைக்கும் வர்க்கம் மோடியின் ஆட்சியில் அடைந்திருக்கும் வளர்ச்சி இதுதான். பல பேர் நினைக்கிறான், பல பேர் பேசுகிறார்கள், சரிங்க முஸ்லீம்களை அடிச்சாங்க, அதெல்லாம் தப்பு தான், இருந்தாலும் வளர்ந்துருக்குல்ல. என்னடா வெங்காயம் வளர்ந்துருக்குது, என்ன வளர்ந்திருக்கிறது? உனக்கும் எனக்கு என்ன இருக்கிறது? அதில் ஏற்கனவே இருந்ததும் பறிபோய் இருக்கிறது என்பது உண்மை. இந்த பாரதிய ஜனதாக்காரர்களுக்கு அறிவு நாணயமோ சொரணையோ இருந்தால் இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். பதில் சொல்ல. நீ ஒரு நோட்டீஸ் அடி பார்ப்போம், காரி மூஞ்சியில் துப்புவோம், வழக்கு போடுவேன்னா. எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது.
யாரை? அந்த அளவு தமிழ் மக்கள் முட்டாள்களா? அந்த அளவுக்கு இந்திய மக்கள் முட்டாள்களா? எவ்வளவுதான் பொய் பேசுவது? இந்த பொய்கள் தாங்க முடியாமல், அதுவும் இணையத்தில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் இவங்க அடிக்கிற தொல்லை தாங்க முடியாமல் மோடியை எதிர்க்கின்ற ஜனநாயக சக்திகள் ஒரு இணையதளம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் feku.in. ஃபெக்குன்னாக்கா இந்தியில் அல்டாப்பு ஃப்ராடு பேர் வழின்னு பேர். அவங்க நரேந்திர மோடிக்கு வச்சிருக்கிற பேர் அது. இன்னொரு பேர் ஃபேக் என்றால் ஆங்கிலத்தில் போலி, ஃப்ராடுன்னு அர்த்தம். ஃபேகேந்திர மோடின்னு பேர் வச்சிருக்கிறாங்க அவருக்கு. அப்போ இந்த நரேந்திர மோடி இதெல்லாம் பரப்புகிறாரே, எப்படி சாத்தியமாகிறது என்றால், குஜராத்தில் இருக்கக்கூடிய நாடியாட் என்ற நகரத்தில் 6200 இளைஞர்களை, இதான் மோடி கொடுத்துருக்கிற வேலை வாய்ப்பு, 6200 இளைஞர்களை கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார வச்சு இந்த பொய்யை பரப்புறது தான் அவங்களுக்கு வேலை, உலகம் முழுதும். இது நான் சொல்ல, ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் வந்திருக்கு நேரம். எப்படி பொய்யை பரப்புறாங்க அப்படின்னா, இப்படி இல்லாதது பொல்லாததை பரப்புறது, அதற்கு எதிராக வாதாடுபவர்களை அவதூறு செய்வது, கேவலமாக பேசுறது, இப்படி ஒரு கூட்டத்தை காலிப்பய கூட்டம் மாதிரி அவுத்து விட்டுருக்குறாங்க. அப்போ மோடியை ட்விட்டரில் எழுதுறாரு, அதை 10 லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள். இளைஞர்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக மோடிக்கு பின்னால் போகிறாங்க. இதை பார்த்துட்டு பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவன் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கிறான், ஃபேக்கர் ஆப் என்று பேர். போலியாக வரக்கூடிய ட்விட்டரில் பின்தொடர்வோர், ஃபேஸ்புக்கில் லைக் போடுறவங்க, அதில் உண்மையான நபராக இல்லாமல் எந்திரத்தை கொண்டோ போலியாகவோ செய்வதை கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நரேந்திர மோடி ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போட்டு பார்க்கும்போது, அந்த அவன் சொல்கிற 10 லட்சம் பேரில் 51% ஃபேக். 51% அப்படி ஒரு ஆளே கிடையாது. 36% அப்படி ஒரு கணக்கு அப்படி இயங்கவே இல்லை, ஆரம்பிச்சுட்டு அதோட விட்டாங்க. அப்போ 51 36 கூட்டுங்க, 87. 87% ஃப்ராடு. அவன் 10 லட்சம் பேர்னு சொன்னதில் 87% ஃப்ராடு. இப்படி ஒரு போலியான இமேஜை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இதற்காக நேரம் ஆயிடுச்சு, இதற்காக ஒரு நிறுவனத்தை அமர்த்தி இருக்கிறார் நரேந்திர மோடி. அதுக்கு பேர் ஆப்கோ இன்டர்நேஷனல் ஒரு நிறுவனம். அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விளம்பர நிறுவனம். அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னாக்கா, ஜார்ஜ் புஷ்ஷுக்கு விளம்பரம் பண்ணது அந்த நிறுவனம் தான். அதனால் மோடி பார்த்துருக்கார், ஜார்ஜ் புஷ் 1ஆம் நம்பர் கோழி மாக்கான், அவனுக்கு அறிவே கிடையாது, நைஜீரியா கண்டம்னு பேசுகிறான் அவன். அப்படிப்பட்ட ஒரு முட்டாளை 8 வருஷம் ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறான் அவன். அப்போ அப்படி ஆள் தான் நமக்கு வேணும்னு மோடி கரெக்டாக அந்த கம்பெனியை பிடி, என்ன செலவானாலும் சரி நான் பிரதமராக ஏற்றிடுறது, மாதம் $25,000 அதுக்கு கட்டணும். வைப்ரண்ட் குஜராத்து மோடியை பில்டப் பண்ணுறது. இதுக்காக அவனுக்கு $25,000 கொடுத்து, அவன் மோடி என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், என்ன செய்யணுன்றதில் தொடங்கி பொய் பிரச்சாரத்துக்கு டிசைன் பண்ணி கொடுக்கறது. அது வரைக்கும் இதெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பு, இந்த ஆப்கோ நிறுவனத்துக்கு. இப்படி ஒரு விளம்பர நிறுவனத்தை அமர்த்தி கொண்டு இப்படி ஒரு பொய்யை பிரச்சாரம் செய்கிறார்கள். இது ஒரு நகைச்சுவையா? சிரிச்சிட்டு போயிடலாமா? அப்படி அல்ல. உங்களுக்கு தெரியும், இப்ப தினசரியில் நீங்க பார்க்கின்ற இந்த முசஃபர் நகர் கலவரம் என்பது ஒரு பொய்யான வீடியோவை இணையத்தில் ஏற்றி இந்துக்கள் தாக்கப்பட்டது போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி, அதன் விளைவாக ஏறத்தாழ 60,000 முஸ்லிம்கள் இனி வாழ முடியாமல் விரட்டப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பொய்களை பிரச்சாரம் செய்வதன் மூலம் ஆட்சியை பிடிப்பது என்பது பாசிசத்தினுடைய மூலதனம். ராம ஜென்மபூமி தொடங்கி அவர்கள் இந்த தொழிலை தான் செய்து வருகிறார்கள். காந்தியை சுட்டவன் யார்? கோட்சே. கோட்சே ஒரு RSS காரன், இந்து பார்ப்பனன். ஆனால் காந்தி கொல்லப்பட்ட உடனே காந்தியை ஒரு முஸ்லீம் சுட்டு விட்டான் என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் RSS காரர்கள். அதன் மூலம் முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல் தொடங்கட்டும் என்று. உடனே நேரு மற்றவர்கள் அதை மறுத்து, காந்தி ஒரு இந்துவால் சுடப்பட்டார் என்றே வானொலியில் அறிவிக்கிறாங்க. இல்லைன்னா நான் கோடிக்கணக்கான முஸ்லீம்களின் கதி என்னாகும் என்று அஞ்சி
அப்படி கொலை பாதகத்துக்கு அஞ்சாத கொடியவர்கள். முஸ்லிம்களுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் மக்களுக்கு அல்ல, அவன் கட்சியில் இருக்கிறவனுக்கே, மோடியினுடைய வெற்றிக்காக உழைத்தவனுக்கே, அவனுக்கே ஈரத்துண்ட கழுத்தில் போட்டு அறுக்கிறவன் தான் மோடி. ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. இந்த மோடிக்காக 2002 கலவரத்தை முன்னின்று நடத்தி கொடுத்ததில் மோடிக்கு ரொம்ப நெருக்கமான மாயா கோத்னானி டாக்டர், அந்த அம்மா, அந்த பெண் ஒரு முக்கியமான ஆள். அவங்க நரோதா பாத்தியா என்ற இடத்திலே ஏறத்தாழ 89 முஸ்லிம்களை, தாய்மார்கள், பெண்கள் உள்பட வெட்டி கொலை செய்த வழக்கில் 28 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா வகித்து வந்த பதவி என்ன தெரியுமா? பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்துறை அமைச்சர். பெண்கள் குழந்தைகளை படுகொலை செய்து அப்புறம் நடந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகும் அந்த அம்மாவை மீண்டும் அமைச்சராக்கினார் மோடி. ஆனால் தீர்ப்பில் இப்படி வந்து 28 வருஷம் வந்துருச்சு, உள்ள தள்ளிட்டாங்க. பாபு பஜ்ரங்கி உள்பட 8 பேர் உள்ள தள்ளப்பட்டாங்க. எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை. இப்படிதான் வழக்கு தொடுத்த முஸ்லிம்கள் தூக்கு தண்டனை வேண்டும் என்று கேட்கவே இல்லை. இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்க தூக்கில் அவர்களை போடுங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை. அவர்களுடைய வக்கீல் முகுல் சர்மா அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் போன மார்ச் ஏப்ரல் மாதத்தில் மோடி அரசு மாயா கோத்னானி உள்பட அந்த 8 பேரையும் தூக்கில் போடுங்கள் என்று அப்பீல் போச்சு. அவனுடைய கட்சிக்கார அமைச்சர், அவன் விஸ்வ இந்து பரிஷத்துக்காரன், இதில் ஈடுபட்டவன், எல்லாரையும் தூக்கில் போடுங்க. ஏன் மோடியின் அரசு தன்னுடைய கட்சிக்காரனையே தூக்கில் போடுங்கள் என்று சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும் என்றால், 2002 படுகொலை நடந்த பிறகு மோடியால் ஐரோப்பாவுக்கோ இங்கிலாந்துக்கோ அமெரிக்காவுக்கோ போக முடியாது. ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளில் இனப்படுகொலை குற்றத்திற்காக யாராக இருந்தாலும் கைது செய்ய முடியும். கைது செஞ்சால் அங்கே சிறை வைக்க முடியும். அதுக்கு பயந்துட்டு இவன் போகிறதில்லை. ஆனால் ஒரு பிரதமர் ஆகக்கூடியவர் கேவலம் ஒரு ஐரோப்பாவுக்கு கூட போக முடியலன்னாக்கா அது ரொம்ப அசிங்கம் இல்லையா? எப்படியாவது இங்கிலாந்துக்காவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார். அதுக்கு செய்த ஒரு வேலை, இந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா பரவாயில்ல, குற்றவாளிகளை கராராக தண்டிக்கிறாரு மோடி என்று ஒரு இமேஜ் வரும். சரி, அவங்கள காவு கொடுத்துருன்றான். எப்பேற்பட்ட அயோக்கியன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள காவு கொடுத்துரு. அதுக்கப்புறம் பிரிட்டனை தாஜா பண்ண என்ன செய்யணும்? அது ஒரு முதலாளிகளின் நாடு. சரி, நம்முடைய குஜராத் எண்ணெய் வயல்கள், அதில் ஒரு 1400 கோடி ரூபாய்க்கு சலுகை விலையில் கொடுத்துட்டான். உடனே இப்போ பரவாயில்ல மோடின்னு அவன் அறிக்கை விட்டான். யாரு? பிரிட்டிஷ் அரசு. அப்போ இப்படி தயங்காத நபர் இன்னொரு ஆளு, டிஐஜி வன்சாரா. 32 போலீஸ் அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. எதுக்காக? போலி மோதல் கொலைகளுக்காக. என்ன போலி மோதல் கொலை? மோடியினுடைய அமைச்சர் ஹிரேன் பாண்டியா என்ற அமைச்சர், அந்த கலவரத்தின் போது கூட இருந்தவர், பிஜேபி கட்சிக்காரன். கலவரத்துக்கு பின்னால் ஒரு சிட்டிசன்ஸ் ட்ரிபியூனல் என்ற விசாரணையில் இந்த கலவரத்தின் போது இந்துக்கள் கோபப்பட்டு தாக்குவார்கள், கொஞ்சம் கண்டுக்காம இருங்கன்னு மோடி சொன்னாரு என்று வாக்குமூலம் கொடுத்துட்டாருங்க ஹிரேன் பாண்டியா. இந்த விஷயம் மோடிக்கு தெரிந்து விட்டது. அடுத்த சில மாதங்களில் ஹிரேன் பாண்டியா மர்மமான நபர்களால் கொலை செய்யப்பட்டார். யார் கொலை செய்தார்கள் தெரியல. ஹிரேன் பாண்டியாவினுடைய தந்தை இந்த கொலைக்கு காரணம் மோடி தான். ஆனால் மோடி என்ன செய்தார்? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் குஜராத் படுகொலைக்கு பழி வாங்குவதற்காக முஸ்லீம் தீவிரவாதிகளை உருவாக்கி ஹிரேன் பாண்டியாவை கொன்னுட்டாங்க என்று ஒரு ஸ்டோரியை உருவாக்கி ஏறத்தாழ 17 பேரை கைது செய்தார்கள். ஆதாரம் இல்லை என்று அத்தனை பேரையும் விடுதலை செய்தது நீதிமன்றம். ஆனால் நடந்தது என்ன? அந்த ஹிரேன் பாண்டியாவின் கொலை குற்றத்தில் நேரம் சம்பந்தப்பட்டிருந்த ஒரு முஸ்லீம் ரவுடி, சோரப்தீன் என்று பேர், அவனை தான் இவங்க கூலிப்படையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெளியே தெரிஞ்சிருமோன்னு அவனை போட்டாங்க. அவனை போட்டதை பார்த்தது அவன் பொண்டாட்டி கௌசர் பி. அந்த அம்மாவை போட்டு அந்த அம்மா உடம்பையும் எரித்து சாம்பல் கூட இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கூட ஒரு ரவுடி பிரஜாபதினு இந்து, அவன் இருந்த ஆபத்துன்னு அவனையும் போட்டாங்க.
இத்தனை கொலைகளையும் செய்தவர்கள் உயர் போலீஸ் அதிகாரி. இஸ்ரத் ஜஹான் என்ற ஒரு சிறுமி, ஒரு பள்ளிக்கூட பெண், அவளை கூட்டு பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சுட்டுக் கொண்டு இப்போ வழக்கு நடக்குது. இதற்காகவெல்லாம் டிஐஜி வன்சாரா உள்ளிட்ட 32 அதிகாரிகள் உள்ளே இருக்கிறார்கள். அவன் இப்போ லெட்டர் எழுதியிருக்கிறான், நாங்கள் செய்த கொலையெல்லாம் தேசத்துக்காக செய்தது, அரசாங்கம் சொல்லி தான் இந்த கொலையை செய்தோம், நாங்கள் சிறையில் இருக்கிறோம் என்றால் மோடியின் அரசாங்கமும் ஜெயிலில் இருக்கணும் என்று அவன் கடிதம் எழுதியிருக்கிறான். இப்போ அந்த கடிதம் விசாரணைக்கு வர வேண்டும், மோடி விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. மோடியின் கைத்தடியாக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ற அமைச்சர் ஒரு அக்யூஸ்ட், இப்போ பெயிலில் வெளியே வந்திருக்கிறான். அவன் ஒரு கிரிமினல். அவன் தான் உத்தரப்பிரதேச போலீஸுக்கு, உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு இன்சார்ஜ் மோடி அனுப்பி வச்சிருக்கிறான். அதன் விளைவு தான் முசாஃபர் நகர் கலவரம், இவன் ஆள் போன உடனே. ஆக அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாசிஸ்டை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த சுருக்கு கயிறு தனக்கு நெருங்கும் என்ற அச்சம் மோடிக்கு இருப்பதனால தான் அத்வானி இல்லை, இந்த சட்டமன்ற தேர்தலெல்லாம் முடியட்டுமே அப்புறம் அறிவிக்கலாம் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன நோக்கம்னு நமக்கு தெரியாது. ஆனால் இல்லை இப்பவே அறிவின்றது மோடி. ஏன்னாக்கா ஒருவேளை கொலைகேஸில் மாட்டினா பிரதமர் வேட்பாளர் என்ன பழி வாங்கிறதுக்காக காங்கிரஸ் சதின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற கேவலமான ஒரு நோக்கம் அதில் இருக்கிறது. அப்படி மோடியை தப்பிப்பதற்கு நாம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. சட்டம் மோடியை தண்டிக்குமா? நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் 2002 குஜராத் படுகொலை என்பது அது யாரோ அந்த மக்களுடைய கூட நின்றவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள் பார்த்தது அல்ல. அது தொலைக்காட்சி கேமராக்கள் முன்னால் 100 கோடி இந்திய மக்களும் பார்க்க நடைபெற்ற படுகொலை. அது வீடியோகிராஃப்டு ரயட். உலகத்திலேயே நாம் அனைவரும் அந்த படுகொலையின் சாட்சிகள். ஒரு நியாயமான சாட்சி என்ற முறையில் அதற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும், அதற்கு அந்த மக்களுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். ராஜபக்சேயை தூக்கிலிடு என்று தமிழகத்தில் போராட்டம் நடந்தது. ராஜபக்சே என்ன செய்தானோ அதைவிட கொடிய முறையில் மோடி இதை செய்திருக்கிறார். ராஜபக்சேயினுடைய ராணுவம் தாக்குதல் தொடுத்தது. இங்கே காவிப்படை போலீஸ் காவலோடு மிக கொடூரமான முறையில், அதாவது சொல்ல முடியாத வார்த்தைகள், அதை விவரிக்க நேரமும் இல்லை, விவரித்தால் கூசக்கூடியது. கருப்பையை கிழித்து 8 மாத குழந்தையை எடுத்து அந்த பெண் கெஞ்ச கெஞ்ச அந்த குழந்தையை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு பிறகு பெண்ணை கொளுத்துவது, தப்பித்து ஓடும் குழந்தையை நாயை பிடிப்பது போல சுருக்கு கயிறு போட்டு பிடித்து கொளுத்துவது, 19 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை வீட்டுக்குள்ள தண்ணியை ஊற்றிட்டு அதில் 440 வாட் கரண்ட்டை பாய்ச்சி அந்த குடும்பம் முழுவதையும் கொல்வது, வீட்டுக்குள்ள கேஸ் சிலிண்டரை தள்ளி வைத்து மூடி அதை பற்ற வைத்து கொலை செய்வது. எத்தனை கொடூரமான முறைகள் உண்டோ அத்தனை கொடூரமாக எத்தனை பெண்கள் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பின்னால் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மோடியால் திட்டமிட்டு நடத்தப்பட்டவை. முஸ்லிம்கள் இனிமேலும் தலையெடுக்க கூடாது. இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரம் என்று சொல்லுகிறார்களே, அது இதுதான். முஸ்லிம்கள் தங்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அதான் ராஜபக்சேன்னு சொல்றாங்க. 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை முடிந்த உடனே நாடாளுமன்றத்தில் பேசிய ராஜபக்சே என்ன சொன்னார்? இனிமே இங்கே சிறுபான்மை என்று யாரும் கிடையாது, எல்லாரும் இலங்கையர்கள், யாருக்கும் தனி உரிமை கிடையாது, எல்லாருடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். இதற்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் தேச துரோகிகள், இலங்கையின் முன்னேற்றத்துக்கு எதிரானவர்கள். இதுதான் ராஜபக்சே. இதே தான் மோடி பேசுறான். 2002 முடிந்து விட்டது, அவனுடைய ஆட்கள் பேசுறாங்க, மறந்து விடுங்கள். நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது, மோடி முன்னேற்ற பாதையில் அதை கொண்டு செலுத்துகிறார். ஏண்டா 2002 நடந்த கொலைக்கு என்ன பதில்? அதுக்கு அப்புறம் ஒன்றும் நடக்கல, இல்லை, சந்தோஷப்படுங்க. இது அவனுடைய பதில். ஆக இதற்கு எதிராக பேசுபவர்கள் எல்லோரும்
முன்னேற்றத்தின் எதிரிகள் என்று சித்தரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனைத்தான் தமிழ் ஈழத்தின் ஆதரவாளர்கள் என்றும், பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு பண்ண துரோகம் தெரிஞ்சது, பாரதிய ஜனதா என்ன கழட்டுனா அதில் ஈழம் ஒருவேளை பிரபாகரன் தலைமையிலே அமையக்கூடிய சூழ்நிலை இருந்ததென்றால் அதை தடுத்தது வாஜ்பாய் ஆட்சி. அதற்கு பின்னால் இப்பொழுது இவ்வளவு போராட்டம் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் எதிர்ப்பதும் ராஜபக்சேயை ஆதரிப்பதும் தான் பிஜேபியின் கொள்கை. 2009 இனப்படுகொலைக்கு பின்னால் இந்திய முதலாளிகளோடு போன தூதுக்குழுவில் பாரதிய ஜனதா கட்சிகள் நிரம்பி இருந்தனர். பாரதிய ஜனதா இனப்படுகொலையின் துணைவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கொலைகார கட்சி அவன் குஜராத்தில் என்ன வேணா செஞ்சிருக்கலாம், தமிழர்களுக்கு ஆதரவாளர்கள் என்று வைகோவும் நெடுமாறனும் சீமான் போன்றோரும் நியாயப்படுத்துகிறார்கள். இது கொலை குற்றத்துக்கு சமமானது, கேவலமானது. ராஜபக்சே தான் அவன் இந்தியாவின் ராஜபக்சே, இந்தியாவின் ராஜபக்சே என்று சும்மா எழுதவில்லை. அப்ப அதை அனுமதிக்கலாம் என்றால் அப்ப ராஜபக்சேயை அனுமதிக்கணும். மோடியை அங்கீகரிக்கலாம் என்றால் ராஜபக்சேயின் கூற்றையும் அங்கீகரிக்கணும். சொல்ல போனால் ராஜபக்சே அங்கே நடத்துவது ஒரு குடும்ப ஆட்சி. பசில் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே அண்ணன் தம்பி குடும்பம். இந்த குடும்பம் மோடியின் குடும்பம் பெரிது. சங்க பரிவாரம், பரிவாரம்னா இந்தியில குடும்பம். நாடு முழுதும் இருக்குது இந்த குடும்பம். மோடி ஆட்சிக்கு வந்தால், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு நிரந்தரமான பாசிச கொடுங்கோன்மையின் கீழ் நாம் தத்தளிக்க வேண்டியிருக்கும். அதை நாம் அனுமதிக்க கூடாது. இது பெரியார் வாழ்ந்து பணியாற்றிய மண். இது சித்தர்கள் சாதியை எதிர்த்து முழக்கமிட்ட மண். இறை நம்பிக்கைக்கு மேல் இந்த தோலில இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ என்று கேட்ட சித்தர்கள் பாடிய மண். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவன் முழங்கிய மண். அப்படி ஒரு மண்ணில் மோடி வருவதற்கும் இங்கே இவ்வளவு திமிராக இவர்கள் போவதற்கும் யார் காரணம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமோ மதிமுகவோ பல்வேறு தமிழ் அமைப்புகளோ தயவு செய்து சிந்தியுங்கள். இது நமக்கு வெட்கம் இல்லையா? இது நமக்கு கேவலம் இல்லையா? இது நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? சாதியை நியாயம், பார்ப்பனியத்தை நியாயம் என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி அவன் திமிர்த்தனமாக இந்த தமிழ் மண்ணிலே போக முடிகிறது என்றால் நாம் வாழ்வதில் நடமாடுவதில் என்ன அர்த்தம்? அதை கேட்பதற்கு 4 பேர் இல்லை என்று சொன்னால் நாம் இங்கே இயங்குவதில் என்ன பொருள்? மோடிக்கு மாற்று காங்கிரஸ் அல்ல. முட்டாள்தனமாக பேசுபவர்கள், அரசியல் அறிவற்றவர்கள். அப்போ மோடிக்கு போடக்கூடாதுன்னா மன்மோகன் சிங் போட்டுடலாமா? எவனுக்கும் போடாதுன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் பாதையில் இவர்களை தண்டிக்க முடியாது. எல்லோருடைய கொள்கையும் ஒன்றுதான். மன்மோகன் சிங் சங்கிலி இருக்கிற திருடன், மோடி சங்கிலி அறுத்துட்டு கழுத்தையும் அறுக்கிறவன். இதுதான் வேறுபாடு. இதில் மன்மோகன் சிங் போடுங்க நாங்களா சொன்னோம்? மன்மோகன் சிங்கின் கொள்கையும் மோடியின் கொள்கையும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட சர்வ கட்சியின் கொள்கைகளும் மறுகாலனியாக்கம், தனியார் மயம், தாராளமயம். இந்த கொள்கையை அமல்படுத்துவதற்காகத்தான் மோடி வேண்டும் என்று முதலாளிகள் சொல்லுகிறார்கள். மோடியை முறியடிக்க வேண்டும் என்றால் குஜராத் இனப்படுகொலைக்கான குற்றத்துக்கு தண்டிக்க வேண்டும் என்றாலும் நாம் தான் போராட வேண்டும். எந்த ஓட்டு கட்சியும் போராடப் போவதில்லை. மதசார்பின்மை பேசுபவர்கள், மதவெறியை எதிர்ப்பவர்கள் யாரும் மோடிக்கு எதிராக ஒரு துரும்பை கூட இந்த தமிழகத்தில் எடுத்து போடவில்லை. அவனை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? தயவு செய்து இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது. மத நம்பிக்கையால் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம். சிறுபான்மை கட்சிகள் உதவாது. மதசார்பற்ற கட்சிகள், புரட்சிகர இயக்கங்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களையோ கிறிஸ்துவர்களையோ ஒடுக்கப்பட்ட தலித் மக்களையோ காப்பாற்ற முடியும். தலித் கட்சிகளோ சிறுபான்மை கட்சிகளோ பல சந்தர்ப்பங்களில் பாரதிய ஜனதாவுக்கும் பாரதிய ஜனதாவை மறைமுகமாக ஆதரிக்கின்ற ஜெயலலிதாவுக்கும் விலை போயிருக்கிறார்கள், கூட்டணியாக போயிருக்கிறார்கள். அப்படி விலை போகாத ஒரு கட்சி இந்த புரட்சிகர இயக்கம் தான்.
நோய் என்ன என்று தெரிந்து விட்டது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப குழல். நோய் என்னவென்று தெரிந்த பிறகு அதற்கு தீர்வு என்ன என்று பார்க்க வேண்டும். டைஃபாய்டு காய்ச்சலுக்கு நம்ம கையில் மெட்டாசின் தானங்க இருக்குது, அதை தான் போட முடியும்னா டைஃபாய்டு தீருமா? நம்ம கையில் ஓட்டு தானங்க இருக்குது அப்படின்னா அதை வைத்து டைஃபாய்டு மலேரியா போகாது. அதுக்கு தேவைப்படுவது அதற்குரிய மருந்து. அது புரட்சி மட்டும்தான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணிதிரண்டு வர வேண்டும். மோடியை விரட்டுவோம் விரட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.